சரி. சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை உங்கள் அத்தனை பேரினுடைய கைதட்டலோடு வணங்கி, கைதட்டலாம் தப்பு இல்ல, பயப்படப்படாமல் கை தட்டலாமா, வேற கை தட்டுங்க. கை தட்ட முடியாத முன்னாடி இருக்கவங்க முதுகு தட்டுங்க. எனக்கு எங்க இருந்தாலும் சத்தம் வந்தோம். இந்த எக்கோவை குறைச்சுக்கடா தம்பி, கொஞ்சம் எக்கோவை குறைங்க. ஏன்னா நான் பேசுறேன்னா இல்ல பக்கத்து கோயில்ல பேசுறாங்களான்னு தெரியல. ஆமா, அங்க அந்த பக்கம் வேற என் குரல் கேக்குதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. நல்ல இந்த மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக, நல்ல ஒரு ஆன்மீகமும் சிரிப்பும் சிந்தனையும் கலந்த ஒரு சபையாக அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய இந்த பிரம்மோற்சவ விழாவில் ஒரு அற்புதமான கருத்தை, ஆன்மீக சிந்தனையை எங்கள் மக்களிடையே நாங்கள் கடத்தி விட மாட்டோமா? நல்ல சிந்தனைகளை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட மாட்டோமா? நல்ல சிந்தனைகளோடு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை முன்னேற்றி விட மாட்டோமா? ஒரு ஆன்மீகமும் பண்பாடும் இந்த மாடம்பாக்கத்தினுடைய ஒரு பூர்வீகமாக இருந்து விடாதா என்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்வை அமைத்திருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டலோடு, நான் ஒரு மேடையில சொல்லிட்டேன், கைதட்டுங்க, கைதட்ட முடியாங்க, முன்னாடி இருக்கவங்க முதுக தட்டுங்கன்ட்டு. ஒரு அக்கா விட்டு வெளுத்துருச்சு. இந்த தம்பி தானே சொன்னான்ட்டு முன்னாடி இருக்க வெளுத்துருச்சு. விசாரிச்சு பார்த்தனே தான் தெரிஞ்சு அது அவங்க மாமியார். இந்த தம்பி தானே சொன்னேன் அப்படின்னு. அதனால நீங்க நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு மேடை. சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்களாக்கா? இந்த பத்தியா சாப்பிடலன்னா அந்த மாமா கூட புடிச்சு கொடுத்துருவேன். இங்க ஊட்டுங்க, என்ன வந்துச்சு? அப்படிதான் ருத்ரேசியும் கூட்டு வந்திருக்காங்க. என்னடா தங்கம்? ஆமா, நல்ல இந்த சாயந்தர பொழுத, இந்த சரபேஸ்வரரின் பொழுது இன்னைக்கு அற்புதமான ஒரு தருணம், நல்ல ஒரு மேடை. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பேணும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்றனை நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தவத்தினுள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை யான் மறவேனே, நமச்சிவாயத்தை யான் மறவேனே, நமச்சிவாயத்தை யான் மறவேனே என்று எல்லாம் வல்ல தேனுபுரீஸ்வரரை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி, இந்த உதட்டில் இருந்து உதிரக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சொல் இந்த மக்களினுடைய மனதில் ஒரு விதையாக விழுந்து விடாதா? இந்த விதையின் மூலமாக எங்கள் மாடம்பாக்கத்து மக்களினுடைய மனதில் ஒரு விருட்சம் உருவாகிறாதா என்கிற ஒரு பெரிய நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கமே. இதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது சீரியல் இல்ல, பிக் பாஸ் இல்ல, எதுவும் இல்ல. அதுல எல்லாரும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? குழந்தைகளை அழைச்சிட்டு வந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. இந்த ஜென்சி தலைமுறைக்கு ஆன்மீகத்தை கடத்தணும்னு நினைச்சிருக்காங்கல்ல. என் பையன் 6வது படிக்கிறான். இன்னைக்கு நான் அப்பா பேசுறேன்டா வாடான்றேன், உன் பேச்ச வீட்லயே கேட்க முடியலன்ட்டான். 3வது தெரு தான் எங்க வீடு. அன்னைக்கு காலையில உட்காந்து யூடியூப்ல குழந்தை வளர்ப்பது எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். 2வது பையன், அவன் 2வது தான் படிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு அவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இது யூடியூப்ல வீடியோ பார்த்து அவன்கிட்ட கேட்கிறேன், இதையாண்டா நீ பாக்குற அப்படின்னு, நீ என்ன கரெக்டா வளர்க்குறியான்னு செக் பண்ணி பாக்குறேன்றான். இந்த தலைமுறை கிட்ட அழகான முறையில ஆன்மீகத்தை கேட்கணும்னு அழைச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு காலகட்டத்துல வீட்டுல 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, கரெக்டா? ஒரு வீட்லயே 20 பேர், மாமா சித்தப்பா அத்தை. ஒரு வீட்டுக்கு போனா அறிமுகப்படுத்துவாங்க, இவங்க எங்க மாமா, இவங்க பெரியப்பா சித்தப்பா. அறிமுகப்படுத்தினாங்களா? இன்றைய காலகட்டத்துல ஒரு வீட்டுக்கு போங்க, அறிமுகப்படுத்துறாங்க. இது ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், இது எல்இடி டிவி. மனிதர்களை விட்டு விட்டு பொருட்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களை சார்ந்த ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த ஆன்மீகமும் பண்பாடும் தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். அந்த காலத்துல பாத்ரூம வீட்டுல வச்சு கட்ட மாட்டாங்க, டாய்லெட் வீட்டுல வச்சு கட்ட மாட்டாங்க, வெளியே வச்சுதான் கட்டுவாங்க. துளசி மாடம் தாண்டி பின்னாடி வச்சுதான் கட்டுவாங்க. அந்த காலத்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுல குடும்பம் 20-30 பேர் ஒரு குடும்பத்துல இருப்பாங்க, 20-30 பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல பாத்ரூம் டிட்டாச்சா இருந்துச்சு, ஃபேமிலி அட்டாச்சா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சா ஆயிடுச்சு. யாரும் யார்ட்டையும் பேசுறது கிடையாது. எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஃபேமிலி அப்படின்னு. எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? இருக்கா? இருக்கா? அம்மா சொல்றாங்க எங்க வீட்டுல இருக்கு. அந்த ஃபேமிலின்ற குரூப்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்காரரு,
அந்த அம்மா வீட்டுக்காரம்மா பையனோ பொண்ணா 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப். யாரும் நேரடியா பேசிக்கிறதே இல்லை மேடம். இப்பெல்லாம் அந்த குரூப்ல தான் பேசிக்கிறாங்க. அம்மா தோசை ரெடியா? அந்த அம்மா கிச்சன்ல இருந்து தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்க அப்பாவும் கிடையாது, வெளியே போகணும். அப்ப பேசுறதே இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. குழந்தைகள் கார்ட்டூன் சேனல் இன்னைக்கு ஏன் தெரியுமா ரொம்ப விரும்பி பாக்குறாங்க? கார்ட்டூன் சேனல். மதுரையில ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அந்த பெரியவர் என்னை அறிமுகப்படுத்துறாரு அவர் பையனுக்கு. இந்த மாமாவை பாத்திருக்கியா அப்படின்னாரு. இவன மாதிரி இருக்கான் அந்த பையன், அழகா. ருத்ரேஷ் எவ்வளவுதான் இருக்கும். அந்த பையன் எப்படி திரும்பி பார்த்தான், தெரியாது அப்படின்ட்டான். இதுக்கு அந்த ஆளு கேட்காமலே இருந்திருக்கலாம், கூப்பிட்டோம் கேட்காமலே இருந்திருக்கலாம். அவர் உடனே திரும்பி, ஏன் சார் நீங்க இந்த கார்ட்டூன் சேனல் ஏதாவது வரீங்களா சார்? கார்ட்டூன் ஏன் தெரியுமா குழந்தைகள் விரும்பி பாக்குறாங்க? கார்ட்டூன்ல நாய் பேசும், நரி பேசும், கிளி பேசும், குரங்கு பேசும், பன்றி பேசும். இந்த குழந்தை திரும்பி அப்படியே அப்பாவையும் அம்மாவையும் பாக்குமா. அப்பா Facebookல பிஸியா இருக்காரு, அம்மா வாட்ஸ்அப்ல பிஸியா இருக்காங்க. இந்த குழந்தை நினைக்குமா, பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களை போல் பேசுகிறது. பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்திருக்கிறார்களே அந்த குழந்தை வருத்தப்பட்டு பாக்குமா. இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆன்மீக கைதட்ட 4 பேருக்கு நன்றி சார். ஒருத்த ஒரு கருத்தை தெளிவா சொல்றானே, சிரிக்கணும் சிரிக்கணும். நல்லா கைதட்டினா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. நல்லா சிரிச்சு கைதட்டினா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. இதை நல்லா கேட்டுட்டு ரத்தம் நல்லா ஊறட்டும்னு மொட்டை மாடியில உட்காந்து கக்கன்னு சிரிச்சோன்னீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பயந்துருவாங்க. அது பிளாட் சிஸ்டத்துல மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று ஆயிடுச்சுறாரு. அதனால இந்த மாதிரியான சபை இருக்குல்ல, நல்ல சிரிக்கக்கூடிய சபை. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு இந்த சிரிப்பு. நல்ல சிரிக்கக்கூடிய ஒரு சபை. நல்ல கைதட்டி மகிழ்ச்சியாக சொல்லட்டுமா, சிரிச்சாதான் அது பேரு முகம், சிரிக்கலைன்னா அது பேரு முகர கட்டை. சில பேர் என்ன ஜோக் சொன்னாலும் முன்னாடி உட்காந்து முறைச்சுப்பா. நமக்கு என்னன்னா சட்டை பட்டன் எதுவும் கலண்டுருச்சோ, வேட்டி எதுவும் கலண்டு அந்த பையன் இருக்கும், அப்படியே உட்காந்து முறைச்சு பாப்பான். சேலத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி போய் 30 ஜோக் சொல்றேம்மா, ஒருத்தன் கூட சிரிக்கல. 31 ஜோக் சொல்றேன், முன்னாடி இருந்து ஒரு பெரிய ஒரு ககன்னு சிரிச்சாரு. சரி, அவரை வேமா மேடை கூப்பிட்டு என் ஜோக் அவ்வளவு நல்லா இருந்துச்சாங்கன்னு. அதெல்லாம் இல்லப்பா, நீ சொன்ன ஜோக்குக்கு இப்பதான் அர்த்தம் வழங்குச்சு அப்படின்ட்டாரு. நீங்க எந்த ஜோக்குக்கு சிரிக்கிறீங்க? அது நடக்கும். அந்த மாதிரி நல்ல கலகலகலகலன்னு சிரிக்கக்கூடிய ஒரு மேடை. நல்ல சிரித்து மகிழ்ச்சியோட இந்த மாடம்பாக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் தேனுபுரீஸ்வரர்களுடைய அருளை பெற்று இந்த சிரிப்போடு மகிழ்ச்சியோடு நல்ல சிந்தனையோடு தன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி மரியாதைக்குரிய கனியாராஜன் அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக எங்களுடைய இந்த நன்றியை சொல்லி, இதெல்லாம் ரொம்ப மெனக்கிட்டு இந்த நிகழ்வை, இந்த பட்டிமன்றத்தை நல்ல சிந்தனையை அத்தனை பேருக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஆவலோடு ஒவ்வொரு முறையும் இந்த பேச்சை மிக ஆவலோடு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கினிய வெல்விஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, எப்பொழுதுமே நம்முடைய நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய முரளி சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, அரங்காவல குழு தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள், பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, நான் விதைகளை தூவுகின்றேன். சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் நசுக்கி விடுகின்றன. சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன, அந்த செம்மணில் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்து விட்டால் அவை விருட்சமாகின்றன. இலக்கியங்கள்ல ஒரு வாசகம் வரும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த சொல், இந்த ஏதோ ஒரு வகையில் நான் தேனுபுரீஸ்வரரை வேண்டிக் கொள்கிறேன், இந்த உதட்டில் இருந்து உதிரக்கூடிய இந்த வார்த்தை உங்கள் மனதுக்குள் தைத்து உங்களிடம் ஒரு விருட்சம் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம். நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு தேனுபுரீஸ்வரரின் அருளால் இந்த சிரிப்போடு நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் வரைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானன், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியினர் வைரமுத்தைய. நல்ல அப்படி சிரித்த முகத்தோடு இந்த நிகழ்வை ரசிக்கக்கூடிய
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, எங்க உட்காரக்கூடாதுன்னே ஒரு சயின்ஸ் இருக்குங்க. எங்க உட்கார்ந்துடக்கூடாது. நீங்க ஹோட்டல்ல வச்சுக்கோங்களேன், எங்க தெரியுமா உட்கார்ந்துடக்கூடாது? வாஷ் பேசின் பக்கத்துல உட்கார்ந்துடக்கூடாது. கரெக்டா நம்ம 2 இட்லி எடுத்து வைப்போம் மேடம். அப்பதான் ஒருத்தர் குடல் எடுத்து வெளியே போட்டு அலசிவான். அந்த 2 இட்லி அப்படியே வச்சுட்டு கிளம்பி. நீங்க இந்த பஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 சீட்டு 2 சீட்டு பஸ் இருக்கும். இந்த 3 சீட்டு 2 சீட்டு பஸ்ல இந்த 3 சீட்ல நடுவுல உட்காந்துடக்கூடாது. கரெக்டா 2 பேரும் இப்படி ஸ்டெடியா இருப்பானுங்க. பஸ் ஆரம்பிச்ச உடனே இங்க ஒருத்தர் சாய்வான், இங்க ஒருத்தர் சாய்வான். நானு ஒரு நாள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கிளம்புறோம். இந்த பாட்டில் குடிக்கலான்றப்ப ஒரு பிரேக் அடிச்சாரு. இந்த பக்கம் சாஞ்சு இவனுக்கு போச்சு. அடுத்த பிரேக் இந்த பக்கம் 1/2 லிட்டர் போச்சு. பாட்டில் தூக்கி போட்டு. அதே போல இந்த சினிமா தியேட்டர் இருக்குல்ல, சினிமா தியேட்டர்ல எங்க போக கூடாதுன்னா, ஏற்கனவே அந்த படம் பார்த்திருப்பான் பாருங்க, அவன் பக்கத்துல போய் உட்காந்துடவே கூடாது. கும்மிக்கின்னு ஒரு படம் வந்துச்சா, அந்த படத்துக்கு பேர் கிட்டத்தட்ட 250 ரூபாய் டிக்கெட்டை போட்டு வீடு குடும்பத்தோட கூட்டிட்டு போனா அந்த யானை வரும், கடைசியா அந்த யானை செத்து போயிடுட்டான், போச்சு படம். அதே மாதிரி இப்படி சிரிக்கிற சபை இருக்குல்ல, இந்த சிரிக்கிற சபையில எங்க உட்காந்துடக்கூடாதுன்னா, சிரிக்கவே மாட்டாங்க பாருங்க, அவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏதாவது சொல்லி அவங்க சிரிச்சுட்டாரு இப்படி முறைச்சு பார்ப்பான். இப்ப இவன் சொன்னது ஒரு ஜோக்கு, இதுக்கு உட்காந்து நீ சிரிக்கிற. அது வீட்டுக்கார அம்மாவோட போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிரிக்கவே முடியாது. கோட்ல ஒரு குத்து வரும், வீட்டுல மட்டும் சிரிக்கவே மாட்டேன், இங்க மட்டும் 32 பல்லும் தெரியுது. இப்ப நமக்கு பயமா இருக்கு, சிரிக்கலாமா வேணாமா, இவன் வேற வீட்டுல வந்து திட்டுவாளே சிரிச்சா. அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல சிரிக்கக்கூடிய ஒரு சபை, சிந்திக்கக்கூடிய ஒரு சபை, ஒரு அற்புதமான திருத்தலம் மாடம்பாக்கம் என்கிற இந்த திருத்தலம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக இந்த ஸ்தல வரலாறு எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் மாடம்பதி என்று சொல்லக்கூடிய இந்த மாடம்பாக்கம் கபில மகரிஷி முக்தி அடைந்த ஸ்தலம். கபில மகரிஷி இங்க தவம் செய்து கொண்டிருக்கும் போது சாந்தனுன்ற மன்னன் அஸ்வமேத யாகம் நடத்துறாரு. அந்த குதிரை இங்க வந்து நின்ற போது சாந்தனு மன்னன் என்ன நினைச்சாரு, கபில மகரிஷி தான் அந்த குதிரையை நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறார். கபில மகரிஷினுடைய அந்த தவ வலிமையினால் அந்த குதிரை நின்று விடுகிறது. அவர் தான் நிப்பாட்டிட்டாருன்னு சாந்தனு மன்னன் பெரிய படை எடுத்துட்டு இங்க வந்துடுறாரு. பெரிய படை எடுத்து வர்றாரு. அந்த பெரும் படையை ஒரு சிறு தர்பையால் கபில மகரிஷி அத்தனை பெரிய படையை அளிக்கிறார். பின்பு போர் நடந்த இந்த பூமியில் சுவாமியை எப்படி வைத்து பூஜை செய்வதுன்னு இடது கையில சுவாமியை வச்சு வலது கையில பூஜை செய்யறாரு. நீங்க இன்னைக்கு அந்த சிற்பத்தை கோயில் பிரகாரம் சுத்தி வரோமா, சுத்தி வரும்போது துர்க்கை அம்மன் சன்னதிக்கு பின்னாடி ஒரு தூண் இருக்கும். அந்த தூண்ல நீங்க கபில மகரிஷியினுடைய சிற்பத்தை பார்க்கலாம். நம்ம என்ன பண்றோம், குங்குமத்தை வாங்கி கொட்டிட்டு வந்துடப்படாது, அந்த பக்கம் என்னென்ன சிற்பங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இடது கையில் வைத்து வலது கையில பூஜை செய்யறாரு. அதனால் அவருக்கு சாபம் ஏற்பட்டு அடுத்த பிறவியில் காராம் பசுவாக பிறக்கிறார். 2 மடி இருக்கிறதா காராம் பசு, 2 மடி இருக்கக்கூடிய பசுவாக பிறக்கிறார். அந்த பசு தினமும் ஒரு இடத்துல ஒரு மணல் மேட்ல போய் தானா பால் சொரிந்ததாம். மிகப்பெரிய சித்தர்கள் யோகிகள் இருக்கக்கூடிய இடங்களில பசு தானா பால் சொரியும். அது அந்த தாய்மை உணர்வினுடைய வெளிப்பாடாக பசு தானா பால் சொரியுது. இப்ப அத இடையர் வந்து பாக்குறாரு, இந்த பசுவினுடைய பால் தினமும் வீணாகுதுன்னு அவருக்கு கோபம் வருது. பசுவை அடிக்கிறார். பசுவினுடைய கால் பட்டு சுவாமி சுயம்பு ரூபமாக வெளியே வருகிறார். இன்னைக்கும் நீங்க அந்த பசுவினுடைய கால் குழம்பை சுவாமியுடைய சுயம்பு ரூபத்துல நீங்க பார்க்க முடியும். சுயம்புவாக தோன்றிய பூமி இந்த பூமி. திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, காசி இறந்தால் முக்தி, காஞ்சிபுரம் இருந்தால் முக்தி, திருவானைக்காவல் பிறந்தால் முக்தி, எங்கள் மாடம்பாக்கத்திற்கு வந்தாலே முக்தி, இந்த மாடம்பாக்கம் மண்ணை மிதித்தாலே முக்தி, தேடுமுடீஸ்வரரை தரிசித்தாலே முக்தி. செல்போன் எடுக்கக்கூடிய உங்களுக்கும் முக்தி. போன்ல தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்து உடனே இப்போ ஒரு ஸ்டேட்டஸை போட்டுறணும். எல்லாருக்கும் இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா உடனே அதை ஒரு போட்டோ எடுத்துடணும், ஒரு ஸ்டேட்டஸை போட்டுறணும். கரெக்டா? ஆமா. இவங்க ஸ்டேட்டஸ் போட்டது இல்லாம அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல எதையாவது ஒண்ணு செய்யறாங்க. என் ஃப்ரெண்டு ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மஷ்ரூம் பொங்கல்னு ஒண்ணு பண்ணிருந்தாங்க. அதை எடுத்து ஸ்டேட்டஸா போட்டு அதை உடனே எங்க வீட்டுல என் ஒய்ஃப் அதையும் பார்த்து மஷ்ரூம் பொங்கலை பண்ணாங்க. அவங்களையும் எடுத்து ஸ்டேட்டஸா போட்டாங்க. 100 லைக். நான் பண்ணலையே, நான் லைக் பண்ணலையே. மத்த வேலை அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவேன். எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட்டஸ்ல மட்டும் போட்டு வச்சிடுறாரு. இதுல குற்றாலத்துல ஒரு நிகழ்ச்சி போய் பேச போயிருக்கான். ஒரு 10 பேர் துப்பு காலேஜ் பசங்க வந்தவன்ல, அண்ணே நீங்க தானே இந்த நீங்க தானே, அந்த நீங்க தானே எனக்கு என்ன பயமாயிருச்சு, இதுல என்ன போட்டு நான் பில் பண்றதுன்னு. நீங்க தானே அப்படின்னா, நீங்க தானடா என்னடா சன் டிவில, ஆமா காலையில 8 மணிக்கு ஜோசிய சொல்லுவீங்க அப்படின்னா, ஜோசிய சொல்வேன்
இதுக்கு நீ என்ன திட்டிட்டு போயிருக்கலாம். இதுல என்னன்னா ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஆனா நீங்க இந்த ஒரு நிமிட கதையெல்லாம் சொல்லுவீங்களே, உங்க கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன், தன்னம்பிக்கை சார்ந்த கதைகள்லாம் சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாப்பானு நான் போட்டோ எடுத்துக்கலாமான்னு, சரி எடுத்துக்கப்பானே. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து போட்டோ எடுத்தாங்க. ஒருத்தர் வந்து எடுத்தான், அடுத்த ஒருத்தர் கடைசியா 10வது ஒருத்தர் வந்தான். அதெல்லாம் சரி, நீங்க யாரு அப்படின்னா, ஏடா தெரியாம தான் போட்டோ எடுத்தியாடா, இப்ப எடுத்துட்டியா என்ன பண்ணுவேனே, இல்ல வேணும்னா வச்சுக்கவே, இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிருவேன். எல்லாரும் குற்றாலத்துக்கு வந்த போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் கூட குளிக்கலங்க, அத்தனை பேர் கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், போட்டோ எடுத்துக்கிறோம், ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறோம். இப்ப கோயிலுக்கு வந்து தேனுபுரீஸ்வரரே கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பக்தா உங்கள் பக்தியை மெச்சினோம், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு தேனுபுரீஸ்வரர் கேட்டா என்ன தெரியுமா முதல் கேட்பான், சாமி ஒரு செல்ஃபி சாமின்வான். என்ன முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு வந்தா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் இருந்தது, அதுக்கப்புறம் செல்போனை சைலண்டில் போடவும் இருந்தது, இன்னைக்கு செல்ஃபி எடுக்காதீர்கள் தான் போர்டு போடணும். எல்லாரும் வந்து நம்ம கொடிமரத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துடணும். இல்ல கோயிலுக்கு வந்துட்டா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறணும், இன் தேனுபுரீஸ்வரர் டெம்பிள் சண்டே அட் டெம்பிள் ஸ்டேட்டஸ் போட்டுறணும். சிறப்பு. இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஒன்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று நாம் வாழ்வதாக காட்டக்கூடிய வாழ்க்கை. இல்லையா? இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை போக்குவதுதான் இந்த பேச்சாளர்களினுடைய வேலை. இந்த வாழ்க்கைன்ற வார்த்தையை பாருங்களேன், மனுஷன் போய் வாழ்க்கையிட்ட கேட்டானா, வாழ்க்கையே என்னை எதற்காக படைத்தாய்னா, வாழ்க்கையை என்னை எதற்காக படைத்தாய், வாழ்க்கை அவனை வா என்று அழைத்தது. முதல் எழுத்து வா அழைத்தது. வாழ்க்கையை என்னை வா என்று அழைத்தாயே, எதற்காக அழைத்தாய், வாழ்னு ஆசீர்வாதம் பண்ணுச்சு. 2வது எழுத்து வாழ். வாழ்க்கையை என்னை வா என்று அழைத்தாய், வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய், எதை வைத்துக் கொண்டு வாழ்வதுன்னு கேட்டா, கடைசி எழுத்து கையை வைத்துக் கொண்டு வாழ்னு சொன்னது. வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய், வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய், கையை வைத்து வாழச் சொன்னாய், நான் எப்படி வாழ்வது என்று கேட்டான். இந்த சிறப்பு நகரத்தை எடுத்து விட்டால் வாக்கைன்னு வரும். வாக்கை காப்பாற்றி வாழ்ந்து வாழ்க்கை சொன்னது. வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய், வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய், கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னாய், வாக்கை காப்பாற்றி வாழச் சொன்னாய், இப்படியெல்லாம் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். வாழ்க்கை சொன்னது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் பார், வாகை என்று வரும். வாகை என்றால் வெற்றி, அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று வாழ்க்கை. லைஃப் இஸ் பிட்வீன் பி அண்ட் டி. லைஃப் இஸ் பிட்வீன் பி அண்ட் டி, பர்த் அண்ட் டெத். இந்த பிக்கும் டிக்கு நடுவுல ஒரு வார்த்தை வச்சாங்க, சி ஃபார் சாய்ஸ். நம் கைகளில் இருக்கிறது இந்த வாழ்க்கை, நம் கைகளில் இருக்கிறது. படுத்து கிடந்தால் பூமி படுக்கை ஆகிறது, எழுந்து நடப்பவனுக்குத்தான் இந்த பூமி பாதை ஆகிறது. நாங்க அப்படியாக இந்த சிந்தனை அரங்கம், பேச்சு அரங்கம், அப்படி போகும்போது அப்படி நின்று அப்படி கேட்கறது என்னன்னா, நல்லா இருந்தா கேட்போம், இல்லாட்டி அப்படியே கிளம்பி போயிடுவோம் தானே. இடம் இல்லையா மேடம், அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நிறைய சேர் போடுங்க மேடம். சிறப்பு. அதனால கடைசியில இருக்க கேக்குதா, அவர் சொல்லாரு கேட்கல, ஆனா நீ பாட்டு பேசி பாடுற அதானே, அதுக்கு உனக்கு அவ்வளவு சந்தோஷமாயா இருக்கட்டும். அப்ப இந்த பேச்சு எப்படி பார்க்கணும்னா, நட்பு மலரணும். நாங்க சொல்லுவோம் அடிக்கடி, நட்பு மலரணும்னா பேசி கொள்ளுங்கள், பேசியே கொன்றாதீர்கள். ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு மேடைக்கு போய் பேசுவோம்னு போயிருக்காரு. சிலப்பதிகார, மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி எல்லாம் படிச்சுட்டு போயிருக்காரு. மேல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சிருச்சு, ஊர்ல மழை பெஞ்சிருச்சு. இப்ப அங்க யாராலையும் கேட்க முடியல, எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க, யாரும் இல்ல. அந்த பக்கம் இவர் இனிமே என்ன பேசுறதுன்னு இறங்கி போயிருக்காரு. அவருக்கு அந்த காலத்துல குதிரை வண்டியில தானே போவாங்க. இந்த குதிரை வண்டி ஓட்டுனவர் சொல்லியிருக்காரு, சாமி நான் வந்து குதிரைக்கு கொள்ளு போடுறதே, என் லாயத்துல 100 குதிரை இருந்தால் 100 குதிரைக்கும் கொள்ளு போடுவேன், ஒரே ஒரு குதிரை இருக்குன்றதுக்காக அதை சும்மா விட மாட்டேன், அதுக்கும் சாப்பாடு போடுவேன் அப்படின்னோடனே அவர் யோசிச்சிருக்காரு, ஆமால இவன் ஒரு ஆடியன்ஸ் இருக்கான்ல, நமக்கு இவன் ஒரு ஆடியன்ஸ் இருக்கான்ல, இவனுக்கு நம்ம சொல்லலாமே. அவனை உட்கார வச்சு சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி இந்த 3 மணி நேரம் பேசியிருக்காரு. பேசி முடிச்சு சந்தோஷமா பாடினார். அவன் சொன்னான், சாமி நான் குதிரைக்கு கொள்ளு போட வந்தான், என் லாயத்துல ஒரே ஒரு குதிரை இருக்குன்றதுக்காக 100 குதிரை கொள்ளையும் அதுக்கே போட மாட்டேன் அப்படின்னு இருக்கான். இப்ப எதிரில் இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்வதுதான் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம். அப்படியாக இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, ஆன்மீகமும் பண்பாடும் நிறைந்து நிற்பது ஆண்களிடமா பெண்களிடமா என்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இப்ப நிறைய ஆன்மீக சேவையை செய்யக்கூடிய ஆண்களை நாம் பார்த்திருப்போம், நிறைய பக்தி மார்க்கமாக ஆண்களை வழிநடத்தக்கூடிய பெண்களை நம்ம பார்த்திருப்போம், நிறைய கோயில்களுக்கான திருப்பணி செய்யக்கூடிய ஆண்களை நம்ம பார்த்திருப்போம், நிறைய குடும்பத்திற்கான தலைவியாக இருக்கக்கூடிய சிங்க பெண்களையும் நம்ம பார்த்திருப்போம். அப்படியாக இந்த ஆன்மீகமும் பக்தியும் எங்கு நிறைந்திருக்கிறது, யாரிடம் நிறைந்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு நல்ல இந்த பட்டிமன்றத்தை வழங்குவதற்காக இத்தனை தூரம் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு, அரங்காவலர் தலைவராக இருக்கட்டும்,
ஈவமாவாக இருக்கட்டும், தொடர்ந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்களா, நல்ல சிந்தனைகளை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்களா. இப்ப இந்த இடத்துக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம் சார், கரெக்டா? ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டுக்கலாம், யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வரக்கூடிய மக்கள் பொழுதை போக்குபவர்களாக இல்லாமல் ஆன்மீக உதவியோடு பொழுதை ஆக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி நல்ல வார்த்தைகளை சொல்லணும்ன்றதுக்காகவே இந்த பட்டிமன்றத்தில் அற்புதமான பேச்சாளர்களாக வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் அருள் தங்கராஜ் அவர்கள் இருப்பா. அடுத்து சொல்லுவேன் அடுத்த. ஆமா, ஆண்களே என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அருள் தங்கராஜ் அவர்கள் வந்திருக்காரு. உங்களுடைய பெரிய கைதட்டலோடு. பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து நிற்பது பெண்களே என்று சொல்வதற்காக அன்பிற்கினிய சகோதரி மோனிஷா அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஆண்கள் தாங்க இன்னைக்கு பக்தியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பக்திமானாக வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் வேல் முத்தரசன் அவர்கள் ஒரு பெரிய கைதட்டலோடு அவரை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக சிங்க பெண்களாக ஒவ்வொரு வீடுகளிலும் தலைமை பொறுப்பை நாங்கள் தான் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்திலும் பக்தியிலும் நாங்கள் வந்தால் மட்டுமே ஆன்மீகத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்வதற்காக அன்பிற்கினிய எங்களுடைய ஈதல் தமிழின் மூலமாக நிறைய மேடைகளில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செண்பகலட்சுமி அம்மா அவங்களுடைய பெரிய கைதட்டலுக்கு மத்தியில் இந்த மேடைக்கு வந்துட்டாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, நாங்க ஈதல் அறக்கட்டளை என்கிற அறக்கட்டளையின் மூலமாக தினமும் மாடம்பாக்கத்தில் துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு தினமும் 100 பேருக்கு நமது ஈதல் அறக்கட்டளையின் மூலமாக அன்னதானம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் அத்தனை பேரினுடைய பெரும் ஆதரவோடு அந்த அன்னதானம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க அந்த ஸ்டாண்டிஸ் வச்சிருக்காங்க. அன்னதானத்தில் நீங்களும் பங்கேற்கலாம். எங்களுடைய அறக்கட்டளை ஈதல் அறக்கட்டளை மூலமாக தமிழ் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் வைத்து, தமிழ் சார்ந்த இலக்கிய வகுப்புகள், பேச்சு பயிற்சி வகுப்புகள் வைத்து, அந்த பேச்சு பயிற்சி வகுப்புகள்ல போட்டிகள் நடைபெற்று அந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இப்படியான பட்டிமன்ற வாய்ப்புகளும் இப்படியான தளங்களை உருவாக்கி அடுத்த தலைமுறையில் ஒரு பெரிய பேச்சாளரை உருவாக்கி விட வேண்டும் என்கிற பெரிய கனவுதான் இந்த ஈதல் அறக்கட்டளையினுடைய பெரிய நோக்கம். நம்மளுடைய அறக்கட்டளையின் மூலமாக தினமும் அன்னதானமும், சிதிலமடைந்த சிவாலயங்கள், ஊராக இருக்கக்கூடிய சிதிலமடைந்த சிவாலயங்களை மீட்டு எடுத்து வரக்கூடிய ஒரு பெரும் பணியையும், அதே போல படிப்பில் கல்விக்கான மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் தொடர்ந்து நமது அறக்கட்டளை மூலமாக உங்களை போன்ற பெரிய நண்பர்களின் பெரும் ஆதரவோடு இந்த பணிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. தமிழ் தாங்க கற்றுக் கொடுத்தது. என்னப்பா ஒரு நாளைக்கு செய்யணும்னு கேட்டாங்க. என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில, ஒரு நாள் எப்படி கடத்தணும், டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேனேஜ்மெண்ட்ல, டு டூ லிஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும். தமிழ் என்ன நம்ம கற்றுக் கொடுத்தது, யாவருக்குமா இறைவனுக்கோர் பச்சிலை. நம்ம நடந்து போகும்போது ஏதோ ஒரு 2 இலையை எடுத்து சாமிக்கு போட்டுக்கோங்கப்பா. யாவருக்குமா இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. பசுனா பசுமாடுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள்னு அர்த்தம். பசு, பதி, பாசம், இதுதான் சைவ சித்தாந்தம். அப்ப ஜீவராசிகள், யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிடுறோம்ல, நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும். இல்லாட்டினா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலைய தூக்கி போடுவோமா, அத ஒரு நாய் வந்து பாக்குமா, அந்த இலையில எதுவுமே இருக்காதா, அந்த நாய் என்ன தெரியுமா நினைக்கும், நமக்கு முன்னாடியே வேற ஏதோ ஒரு நாய் சாப்பிட்டு போயிருக்கலாம்னு நினைக்கும். கரெக்டா? நகைச்சுவைக்காக சொன்னவனுக்கு கூட தமிழ் இடத்துல கற்றுக் கொடுத்தது, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்னுரை தானே தமிழ் கற்றுக் கொடுக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது கைத்தட்டு அம்மாக்கு நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். நான் போற நிகழ்ச்சி எல்லாம் வந்திருக்கமா, எந்தெந்த நிகழ்வுக்கு போறேன்னா இப்படி முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறருக்கு ஒரு இன்னுரை, நல்ல வார்த்தைகளை, சிரித்த முகத்தோடு நல்ல வார்த்தைகளை சொன்னோம்னா இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். தினமும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தானம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்றேன்ட்டு போவானுங்க, பாத்திருக்கீங்களா? வைத்த வழின்னு அட்மிட் ஆயிருப்பாரு, நம்மளால ஆறுதல் சொல்றேன்னு போவான். இருக்கிறதுலே அழுகி போன ஆப்பிள் 2, காஞ்சி போன ஆரஞ்சு 4, இந்த வாழைப்பழம் சாப்பிடவே முடியாம 2 வாழைப்பழம், அவனுக்கு மட்டும் இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் எப்படி திருண்டு கிடைக்கும்னு தெரியவே தெரியாது, எடுத்துட்டு போவான் ஆறுதல் சொல்றதுக்குன்னு. வைத்த வலியா, எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு, 3 நாள்ல கேன்சர்ன்ட்டாங்களே. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவர் 1 வாரத்துல போய் சேர்ந்துட்டாருன்ட்டான். இவருக்கு அவரு சொல்றாரு, அதெல்லாம் இல்லங்க டாக்டர், அதெல்லாம் சொல்லலங்க. டாக்டருக்கு என்ன தெரியும், இது கேன்சர் தான். இவர் MBBS பாருங்க, வந்த மனுஷன் எதையோ ஒண்ணு சொல்லி அவருக்கு வைத்த வலி போய் நெஞ்சு. இப்ப நம்ம என்னப்பா பண்ணணும்னா, ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல வார்த்தைகளை சொன்னுங்க. இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தன்றார் வள்ளுவர். நல்ல வார்த்தைகள், யாவருக்குமா
பிறர்க்கோர் இன்னுரை தானேன். அப்படியாக நமது அறக்கட்டளையின் மூலமாக அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரை படிக்க வைக்கக்கூடிய பேச்சு பயிற்சி கொடுக்கக்கூடிய தளமாக நமது ஈதல் அறக்கட்டளையின் மூலமாக அந்த பேச்சு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை பேருக்குமான வாழ்வியல் சார்ந்த புத்தகங்கள், உங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கதைகளை சொல்லுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக அங்க புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அன்னதானத்துல அத்தனை பேரும் நல்ல அன்னதானங்களில் பங்கேறுங்க. நல்ல பேச்சு பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி பேச்சு பயிற்சிகளை அதிகமாக கொடுக்கலாம். அப்படியான தளம் தான் இந்த தளம். ஒரு அற்புதமான இந்த மேடை, நல்லா பேசக்கூடிய ஒரு மேடையில் நமது ஈதல் தமிழில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய குழந்தை ருத்ரேஷ் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தினுடைய தொடக்கமாக எல்லாத்தையும் வந்து ஒரு ஹைலைட் வருவாங்கல்ல, இவங்கெல்லாம் பேச்சாளர்கள் தாண்டி ஒரு அற்புதமாக ஆன்மீகத்தை இந்த வயதிலேயே புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு குழந்தை ருத்ரேஷ். நல்ல ஒரு கவிதை வாசிக்கிறவர், நம்மளுடைய கவிதைகள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளத்துல சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி நல்ல ஒரு அற்புதமான ஒரு குழந்தை, நல்ல விஷயங்களை அவங்களுடைய தாய் தந்தையர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க வந்திருக்காங்க, அவங்க பாக்குறதுக்காகவே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியாக ருத்ரேஷ் முதலாக இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரு அற்புதமான துவக்கத்தை உங்களுடைய கைதட்டலுக்கு மத்தியில் ருத்ரேஷ் அவர்கள் தருகிறார். நல்ல ஒரு பெரிய கைதட்டலோடு வாங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். அந்த பாக்கெட்ல இதை போட்டுக்கலாம். நம்முடைய ஆழ்மனநிலையை நமக்கே உணர வைப்பது ஆன்மீகம். உடல் பொருள் யாவையும் கடந்த உணர்வு, ஐம்பூதங்களையும் ஐம்புலன்களையும் கடந்து ஒப்பில்ல ஆன்மீகம். முயற்சிக்க வேண்டும். மனதை கழிப்பதல்ல ஆன்மீகம். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆணை ஒளிப்பாடில்லை என்பது பாடல். எண்ணங்களை உலக வாழ்க்கையில் வைத்துவிட்டு நினைப்பதற்கு யார் உயர்ந்தவர் என்ற வினாவிற்கு விடை சொல்பவர் யாரோ பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த விடுகிறேன். அறிஞர் கருணை எனக்கு வாய்ப்பினை நல்கிய மதிப்புமிகு ராமகிருஷ்ணனை அவர்களுக்கும் என் பேச்சோடும் மூச்சோடும் கலந்துட்ட தமிழன்னைக்கும் அவையோருக்கும் நன்றி கூற விடைபெறுவது நான் உங்கள் ருத்ரேஷ். சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். எப்படி பாடல பாடாம எப்படி அந்த வரிய முடிக்க முடியும்? பிட்டுக்கு மண் சுமந்து பிராடிப்பட்டதும் இறைவனே இறைந்து வந்து எழுத்ததும் வள்ளலார் சொன்னதும் திருவாசகம்.
அனுபவத்துக்கு என்றால் அதன் சிறப்பு என்ன? பொழுது அடியடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது சவால் 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 செஞ்சேன். அன்பு குழந்தை ருத்ரேஷ் அவர்களுக்கு அரங்கவன தலைவர் ஐயா அவர்கள் ஒரு பெரிய கைதட்டலோடு இங்கு வந்திருக்கின்ற இந்த 5 பேச்சாளர்களை விட இங்கு சிறப்பாக உரையாற்றி முடிக்கின்ற பெரிய பேச்சாளர் அவர்களுக்கு அந்த 5 பேச்சாளர்களையும் நானும் உள்ளடக்கம். அதையும் நீங்க அதை நோட் பண்ணிடணும். பெரிய பேச்சாளருக்கு இவருக்கு அவங்க தாய் தந்தையர், நீங்களும் மேடைக்கு வாங்கம்மா. அவங்க தாய் தந்தையர் மேடைக்கு வாங்க. நல்ல ஒரு ஆன்மீக கருத்தை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த தாய் தந்தையர் நல்ல ஒரு பெரிய பாராட்டுதல் தரலாம் அவங்களுக்காக. சிறப்பான ஒரு பரிசு. நல்ல ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். இந்த புத்தகம் புரியுதுங்களா? சிறப்பு. ரொம்ப அற்புதமான முறையில சொல்லி கொடுத்தாங்களா. அவங்க தாய் தந்தையருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதாவது இந்த குழந்தைகளுக்கு நாம் சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போது நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் அழகா பசங்கன்னு ஒரு படம் வந்துச்சா, இந்த பசங்கன்ற படத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். கேட்ட வார்த்தைகளை இப்ப வீட்டுல பெரியோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நம்ம நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தாத போது இந்த சமூக வலைதளம் என்ன பண்ணிடுதுன்னா தேவையில்லாத விஷயங்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கு. இந்த சமூக வலைதளம் இந்த குழந்தைகளுக்கு நாம் தான் அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய பகவத்கீதை, நாம் தான் அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய பைபிள், நாம் தான் அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய குரான், நாம் தான் அந்த குழந்தைகள் உணரக்கூடிய வேதம் இல்லையா? பெற்றோர்கள் தான் வேதம். அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ குழந்தைகள் அப்படியே செய்யும். வீட்டுல அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நடந்த பயங்கர சண்டை. இன்னைக்கு வந்துக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லிட்டு போறேங்க, கணவனும் மனைவியும் சண்டை போடுவதற்கு உரிமை உண்டு, பெற்றோர்கள் சண்டை போடுவதற்கு ஒரு நாளும் உரிமை இல்லை. குழந்தைகள் முன்னால் இருக்கும் போது சண்டை போடுவதற்கு ஒரு நாளும். ரெண்டுக்கு என்னப்பா வித்தியாசம்? வீட்டுல சண்டை நடந்திருக்கு, பையன் போயிருக்க அம்மா கிட்ட, அம்மா சண்டை போடுற நேரத்துல அம்மா கிட்ட இருக்கலாம், அம்மா பேய்னா என்ன கேட்ட கேள்வி, பிசாசுனா என்ன, முண்டம்னா என்ன, தெண்டம்னா என்ன, இப்படி ஒரு அம்மாட்ட கேட்க அந்த அம்மா சண்டை போட்ட கோவத்துல இருந்துருக்கு. பேய் அவங்க அப்பா இருக்க, அப்பா அந்த ஆளுதான் பேய், அந்த ஆளை கட்டி 15 வருஷம் குடும்பம் நடத்துறேன் பத்தியா, நான் தான் பிசாசு. நம்ம வீட்டுக்கு வந்து சட்டியா குட்டிக்கிறாங்க பாருங்க, அப்பா வீட்டு சொந்தக்காரங்க பூரா முண்டங்க. இந்த சீதனமா வாங்கிட்டு வந்தேன் பார்த்தா என் கல்யாணத்துக்கு ஒரு சேரு, இதுதான் தண்டம். இப்படி சொல்லாம ஒரு குழந்தைகிட்ட அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா, வாங்க முண்டங்களா வாங்க தண்டத்துல உட்காருங்க, பேய் சமைச்சுக்கிட்டு இருக்கு, பிசாசு வேலைக்கு போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பேய் சமைக்குது, பிசாசு வேலைக்கு போகும். அப்ப குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். இப்படியாக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தமிழை பயிற்சி கொடுங்கள், நல்ல ஆன்மீகத்தை பயிற்சி கொடுங்கள், நல்ல சித்தாந்தங்களை பயிற்சி கொடுங்கள், நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க உங்கள் குழந்தை ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக முன்னிருப்பார். எந்த இடமாக இருந்தாலும் பேச்சு கைவன். ஏங்க எனக்கு காஞ்சிபுரம், பனாரஸ் இதெல்லாம் என் கனவுல வருது, காஞ்சிபுரம், பனாரஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு என்னங்க கனவுல வருது? அந்த மனுஷன் சொல்ற திருப்பதி, பழனி, பட்டா வாங்கலாமே, பட்டா வாங்கலாம். அந்த மனுஷன் சொல்றாங்க ஏற்கனவே கடன்பட்டு லோன் போட்டு தொங்கப்பட்டு துயரப்பட்டு இந்த வாழ்க்கையவே நடத்திட்டு இருக்காங்க, அறுக்கப்பட்டு. இப்படி ஒரு பையனை வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப வருஷமா கூட்டிட்டு போயிருக்கு. வருஷம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மொட்டை போடணும்ட்டு. சரி, ஒரு 16 வயசு ஆயிடுச்சு, அம்மா என் 16 என்ன இதுக்கு மேலே கூட்டு போய் மொட்டை போட்டுட்டு இருக்காது, ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்றாங்க, என்னைய மட்டும் வருஷம் கூட்டு போய் மொட்டை போடுறல, நீ என்னைக்காவது வேண்டுதல் பண்ணிருக்கிய அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த அம்மா சொல்லிருக்கு, கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கு, அம்மா வந்தாடா உன் கூட சேர்ந்து வேண்டுதல் பண்றேன் அப்படின்னு. என்ன வேண்டுதல் பண்ண நான் பார்க்கவே இல்லையே, நீ ஒவ்வொரு தடவை மொட்டை போடும்போது அம்மாவும் தான் சேர்ந்து பூமுடி எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிருக்கு அந்த அம்மா. எது பூமுடி இன்னும் 1 மாசம் இருந்தா எப்படியும் அந்த அம்மாவே போய் பார்லர்ல போய் வெட்டிட்டு வந்திருக்கும். அந்த காசை மிச்சப்படுத்தி கோயில போய் வெட்டிட்டு பூமுடி எடுத்திருக்கணும் அந்த அம்மா பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இது எப்படி மொட்டை போடுற இடத்துல பூமுடி? ஆனா அந்த காலத்துல இங்க ஒரு ஆள் வந்து 5 நாள் தெரிஞ்ச சிவலிங்கத்துக்காக ஒண்ணுமே இல்ல
சின்னப்பன் அவரோட பேரு. அந்த சிவலிங்கத்தை அவருக்கு ஒரு 5 நாள் தான் தெரியுது. அவ்வளவு இன்பம், அவ்வளவு பாசம் அந்த சிவலிங்கத்தை மேல. ஒரு நாள் வந்து பாக்குறாரு, வலது கண்ணுல இருந்து ரத்தம் வடியுது. என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதோ பண்ணி பாக்குறாரு, ரத்தம் வடிகிறது நிக்கவே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் யாரோ சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது, ஊனுக்கு ஊன் கொடுத்தல் அப்படின்ட்டு. உடனே கொஞ்சமும் யோசிக்காம தன்னோட வலது கண்ணை பேர்த்து எடுத்து அப்படியே அங்க வைக்கிறாரு. ரத்தம் நின்றுடுச்சு. அந்த ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம கண்ணை வச்ச உடனே சிவலிங்கத்துல இருந்து ரத்தம் நின்றுடுச்சே அப்படின்ட்டு. சிவபெருமான் விடுவாரா, இந்த டெஸ்ட் தானே பாஸ் பண்ண, உனக்கு லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் கண்ணில் ரத்தம் வடியுது. இப்ப இவர் இந்த தடவை பயப்படல, அவர் தான் வழி தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, லெப்ட் கண்ணை வச்சா சரியா போகுதுன்ட்டு லெப்ட் கண்ணை எடுக்க போறப்போ ஒரு குரல் கேக்குது, கண்ணப்பா நிற்க அப்படின்ட்டு. பார்வதி தேவி வர, பின்னாடி சிவபெருமான் வர, திண்ணப்பன் கண்ணப்பன் ஆனார் என்றால். இதுதானங்க பக்தி. எதையுமே யோசிக்காம. அது எவ்வளவு பெரிய இலக்கியத்தை நம்ம கொடுத்திருக்காங்க. நாயன்மார்கள் வரலாறு. அவர் பேரு திண்ணன், காட்டுவாசி, வேடுவர். அவர் அந்த லிங்கத்தை பார்க்கிறாரு, அந்த லிங்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இப்ப அவர் வேடுவன்ல, அவர் சாப்பிடக்கூடிய பொருளை தானே அவரால் கொடுக்க முடியும். அவர் என்ன நினைக்கிறாரு, காட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த குழந்தையாத்தான் பாக்குறாரு. காட்டுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை தயிர் சாதத்தை சாப்பிட்டா சக்தி வராது, நாம சாப்பிடுற உணவைத்தானே அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறார். பன்றிக்கரியை கொண்டு வந்து படைக்கிறார் சுவாமிக்கு. பன்றிக்கறி, அவருக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியல. சிவகோச்சாரியார்னு சுவாமிக்கு பூஜை செய்யறவர் சிவகோச்சாரியார். அவர் வந்து 4 வேதமும் படித்த மிகப்பெரிய வேத விற்பனர். அவரும் சுவாமி மீது மிகப்பெரிய பக்தியோடு இருக்கிறவர். சிவகோச்சாரியாரும் பக்தியோடு இருப்பவர். அவர் என்ன பண்ணுவார், தினம் அந்த மலை மீது ஏறி அந்த சுவாமிக்கு பூஜை செய்யறவர். இவர் வந்து பாக்குறாரு, பன்றிக்கறி படைக்கப்பட்டிருக்கு. சிவகோச்சாரியாருக்கு கோபமா வரும். அவர் ஆகமம் படித்தவர், வேதம் படித்தவர். இந்த பன்றிக்கறியை பார்த்தோன்னே, யாருப்பா இந்த அபச்சாரம் பண்ணதுன்னு அதை அகற்றிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜை பண்றாரு. மறுநாள் கண்ணப்பர் வராரு, தயிர் சாதத்தை அகற்றிட்டு பன்றிக்கறியை வைப்பாரு. சிவகோச்சாரியார் வராரு, பன்றிக்கறி அகற்றிட்டு தயிர் சாதம். இது தினம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல சிவகோச்சாரியாரால இதை தாங்க முடியல. யார் வந்து இந்த அபச்சாரத்தை தினமும் பண்றதுன்னு. இப்ப இறைவன் சிவகோச்சாரியாரினுடைய கனவுக்குள்ள போற, நாளைக்கு வந்து பாரு, அது யார் என்று உனக்கு தெரியும், மறைந்திருந்து பாருன்றார். இப்ப சிவகோச்சாரியார் மறைந்திருக்கார். கண்ணப்பன் வந்து பன்றிக்கரியை படைக்கும் போதுதான் இந்த காட்சி நடக்குது. சுவாமியினுடைய கண்களிலிருந்து ரத்தம் வருது. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த லிங்கம் பின்னம் ஆயிடுச்சுன்னு அடுத்த லிங்கத்தை எடுத்து வச்சுருவோம் இல்லையா, ரத்தம் வருது. இப்ப இவர் எத்தனையோ மூலிகைகளை பறிச்சு கொண்டு வந்து போடுறாரு, ரத்தம் நிக்கல. இந்த ஆஸ்பத்திரிக்கு குழந்தைய அழைச்சிட்டு போனோம்னா இந்த தாய் வந்து மருந்து வாங்குறதுக்கு ஓடுவாங்கல்ல, அப்படி ஒரு மனநிலை இருந்துச்சா. இந்த குழந்தைய தனியா விட்டு போறோமே, ரத்தம் வருது, ரத்த வாடைக்கு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வந்துருமே, இந்த விலங்குகள்லாம் வந்தா சுவாமியை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்து கண்ணப்பன் ஓடினாராம். சுவாமியை தனியா விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு பயந்து போனாராம். அப்படியாக எந்த மூலிகையில அந்த ரத்தம் நிக்கல. அப்ப அவர் யோசிக்கிறாரு, ஊனுக்கும் ஊன் மருந்துன்னு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களேன்னு ஒரு கண்ணை எடுத்து வச்சுட்டாரா. இப்ப அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வருதா, நாம என்ன பண்ணுவோம், சிவபெருமான்ட்ட டீல் பேசியிருப்போம். இங்க பாரு, ஒரு கண்ணு கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு கண்ணு எனக்கு ஒரு கண்ணு, டீல் பேசியிருப்போமா, கரெக்டா? அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா நான் என்னப்பா பண்ணுவோம்னு பேசியிருப்போம். ஆனா கண்ணப்பன் அப்படி பண்ணல. உடனே அவர் என்ன பண்ணாரா, 2வது கண்ணிற்கும் தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கணும்னு கால் எடுத்து அங்க அடையாளமா வச்சுக்கிறார். நீங்க அந்த ஓவியத்தை பார்த்திருப்பீங்க. கால் எடுத்து அடையாளமாக வச்சு அந்த கண்ணை எடுக்க போறாரு. சிவகோச்சாரியார் மிரண்டு போய் பாக்குறாரு. இப்படி ஒரு பக்தியா, இப்படி ஒரு அன்பா, இப்படி ஒரு அர்ப்பணிப்பா, இப்படி ஒரு சரணாகதியா. சிவகோச்சாரியார் பக்தியினுடைய உச்சத்தை அங்கு புரிந்து கொள்கிறார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை, சக்தி முக்தி சித்தி என்ற சிவவாக்கியர். இந்த கதை என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறது, வேதங்கள் தாண்டி நாம் இருக்கக்கூடிய சாத்திரங்கள் தாண்டி இறைவனுக்கு மிகவும் பிடித்தது தன் மீது அன்போடு இருக்கக்கூடிய அன்பர்களை தான் இறைவனுக்கு பிடித்திருக்கிறது. இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி, இந்த சம்பிரதாயங்கள்லாம் ஆரம்ப நிலை. இப்ப திருமணம் நடக்கும் போது பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, தங்க ஆபரணங்களோட தான் திருமணம் நடக்கும். திருமணத்தினுடைய அந்த பர்பஸ், அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கும் போது எப்படி அத்தனையும் அர்த்தம் இழந்து போகிறதோ, எப்படி அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் அர்த்தம் இழந்து போகிறதோ, அப்படி இறைவனோடு கலக்கக்கூடிய அந்த தருணத்தில் அத்தனையும் அர்த்தமற்று போனால் மட்டும்தான் இறைவனிடம் கலக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்த மண் இந்த மண்.
அமெரிக்க நாட்டை சொல்லும் போது இது வர்த்தக தேசம் என்று சொன்னார்கள். ஐரோப்பா நாட்டை சொல்லும் போது இது சுற்றுலாக்களின் தேசம் என்று சொன்னார்கள். ஆஸ்திரேலியாவை சொல்லும் போது இது கங்காருகளின் தேசம் என்று சொன்னார்கள். இந்திய நாட்டை சொல்லும் போதுதான் இது ஆன்மீகமும் பண்பாடும் குடும்பமும் நிறைந்த தேசம்னு நமது இந்திய நாட்டை, பாரத நாட்டை சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப கண்ணப்பரினுடைய அடுத்த கால் எடுத்து வைக்கிறார், அடுத்த கண் எடுத்து வைக்க போறாரா? நில்லு கண்ணப்பன் குரல் கேட்டுச்சா? சுவாமி வந்து அருள் பாவித்தாரம் படிச்சிருக்கோம். கண் இருந்ததுல அப்பயே சுவாமி சொல்லிருக்கலாம்ல. கண்ணை தோண்டும் போதே நில்லு கண்ணப்பன் சொல்லி சுவாமி அருள் பாவித்திருக்கலாம்ல. ஏன்பா 2வது கண்ணை தோன்ற போது சுவாமி வந்தாருன்னு கேட்டாங்க. ஏன்னா முதல்ல இருந்தது சிவபெருமானுடைய கண்ணா, அடுத்தது அங்க கண்ணப்பனினுடைய கண் போயிடுச்சுல்ல. இந்த கண்ணால் இன்னொருவர் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாதாங்க. அவங்களுடைய கஷ்டத்திற்கு தீர்வாக கண்ணப்பனினுடைய கண் இருந்ததாங்க. சுவாமியை விட சுவாமியினுடைய அன்பர்கள் இன்னும் அன்போடு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய கதைகள் இந்த கதைகள். இன்றைக்குமே நாங்கள் வைக்கக்கூடிய பெரிய வேண்டுதல்கள் என்னன்னா, இப்படியான பக்தர்கள் கோவிலுக்கு வரும்போது கோவிலுக்குள் கருவறைக்குள் இருப்பவர்கள் அவர்களிடம் அன்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நல்ல அன்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். கடுமையான சொற்களை உள்ளே இருக்கக்கூடிய அந்தணர்கள் சொல்லிவிடக் கூடாது என்று நாங்கள் உங்கள் அத்தனை பேரினுடைய சரவோசையின் மூலமாக ஒரு பெரிய வேண்டுதல்களை வைக்கிறோம். எப்படி சிவகோச்சாரியார் கண்ணப்பனிடமிருந்து ஒரு பெரும் ஞானத்தை பெற்றாரோ அப்படியாக உள்ளே இருப்பவர்கள், சுவாமிக்கு அருகே இருப்பவர்கள் ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டுமே தவிர கூட்டத்தின் காரணமாகவோ மற்ற எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய கோபத்தை அவர்களிடம் காட்டிவிடக் கூடாது என்கிற ஒரு பெரிய வேண்டுதலை உங்கள் அத்தனை பேரின் சார்பாக வைத்துக் கொள்கிறோம். யாவருக்குமாம் பிறரோர் இன்னுரை என்றுதான் தமிழ் கற்றுக் கொடுக்கிறது. அப்படியான நல்ல உரைகளை வந்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்று இந்த கண்ணப்பரின் கதையின் மூலமாக சொல்லுங்க. நாயன்மார்கள் பார்த்தோம். ஆரம்பத்துல ஆழ்வார்கள் சொல்லிருங்க சரியா, ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார். அவங்க சாதாரணமானவங்க இல்ல, ஏத்துக்கிறேன். பெண்கள் அவர்கள் சாதாரணமானவங்க இல்ல. சூடி கொடுத்தால் பாடி கொடுத்தால் சுடநிலவனை என்னாலும் தமிழ்வாணில் ஜொலித்தாள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டான்னு கோபாலனை மட்டுமே பார்த்து பார்த்து உருகி உருகி பக்தி செய்து பெருமாளடி சேர்ந்தவர் ஆண்டாள் நாச்சியார். ஆனா எங்க ஆழ்வார்கள் இன்னொருத்தர் இருக்காரு, விஷ்ணு சித்தர் அப்படின்னு அவரோட பேரு. இங்க பாதி பேருக்கு எப்படி சொன்னா அது தெரியாது. ஏன்னா ஒரு கட்டத்துல அவருடைய பேரே மாறிடுச்சு. ஒரு தடவை விஷ்ணு சித்தருக்கு வந்து பெருமாளும் தாயாரும் சேர்ந்த மாதிரி கருட வாகனத்துல காட்சி கொடுக்குறாங்களாம். இவர் பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்காராம். ஐயோ கண்கள் இப்படி இருக்கு, ஐயோ அவருடைய மூக்கு இப்படி இருக்கு, ஐயோ இப்படி வாய் இருக்கு. இது சிவபெருமான சொல்லுவாங்கல்ல, குவித்த புருவமும் கொப்பை செவ்வாயிர் குபில் சிரிப்பும் அப்படிங்கிற மாதிரி பெருமாளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காராம். ரசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப நமக்கு முன்னாடி வந்தாலுமே நம்ம ரசிச்சுட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல நமக்கு ரியாலிட்டி வந்துரும், என்ன விஷ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துரும். கரெக்டா இல்லையா? ஒண்ணும் இல்ல, என்ன ஒரு பேங்க் லோன் வாங்கியிருக்கேன், அது பேங்க்காரனுக்கே இல்லாம அந்த டேட்டாவை மட்டும் எரேஸ் பண்ணிட்டேன்னா நிம்மதியா குடும்பத்தோட வாழுவேன்னு ஒரு பக்கம் தோணுமா இல்லையா? இல்ல சில பேர்ல கோயிலுக்கு வந்தா தேனு பிடிச்சிருக்கே பயமா இருக்கு. ஐயோ இவன் எங்கடா வந்தியா அப்படின்னு 1 ரூபாய போட்டுட்டு சார் 1 கோடி வேண்டுதல் வைக்கிறான். வரும்போதே லிஸ்டோட தான். இல்ல இப்ப இளைஞர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கலாம், என்ன வேண்டுவோம், இந்த ஆபீஸுக்கு போனா மேனேஜர் வேலை பார்க்க சொல்றான் சார் அப்படின்னு வேண்டுவோமா இல்லையா? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறதே வீட்டுல வேலை பார்க்காம இருக்கிறது தான். அப்ப வந்து அந்த ஆள் வந்து ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கறான். என்னன்னு கொஞ்சம் பார்த்து விடு, முடிச்சு விடு, நம்ம ஏதாவது வேண்டுவோமா இல்லையா? ஆனா விஷ்ணு சித்தருக்கு அது தோணலையா. அவர் ரசிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு ஓரத்துல ஒரு எண்ணம் வருவான், என்ன பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கிறாரே எங்க கண்ணு பற்றுமோ அப்படின்னு அவருக்கு தோணுதான். உடனே அவர் வந்து திருஷ்டி சுத்தி போடுறாரா. எப்படி நம்ம இந்த பூசணிக்காலாம் எடுத்து ஊரு கண்ணு உறவு கண்ணுன்னு சுத்தி ஒரு ஓரமாலாம் உடைக்க மாட்டோம், முச்சத்தில்தான் உடைப்போம், நடு ரோட்ல உடைச்சு ஒரு பெரிய டிராபிக் ஜாமே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணல. அதுக்காக பல்லாண்டு பாடுறாராம் பெருமாளுக்காக. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செப்படி திருக்காப்பு அடியோனோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடுவதால அவர் பெரியாழ்வாரு அழைக்கப்பட்டார். அது போய் இன்னொரு காரணம் உண்டு. ஏன்னா அவர் பெரிய கோவில் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெரிய கண்கள், பெரிய புஜம், பெரிய வட்சஸ்தலம் வச்சிருக்கிற பெரிய பெருமாளுக்கே அவருடைய பொண்ணை கொடுத்ததால அவர் பெரியாழ்வாரும் அழைக்கப்பட்டதாகவும் உண்டு. இப்ப ஆண்டாளியும் பெரியாழ்வாரையும் இருக்கிற 2 பேருக்குமே பெருமாளோட ஆசி முழுவதுமா கிடைச்சிருக்கு. அப்ப 1:1 வச்சுக்கலாமா? ஆனா இங்க பெரியாழ்வாருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. பெருமாளோட சிறப்பையும் தாண்டி ஆசியையும் தாண்டி பூமாதேவியோட அம்சம் தான் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாருக்கே தந்தையாக இருக்கின்ற பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறால் அந்த இடத்துல அவருடைய பக்தி எந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன் அவங்களோட பக்தி உச்சத்துல இருக்குது அப்படின்ட்டு. நடுவர் அவர்கள் நீங்க மதுரை
மதுரையில வந்து மீனாட்சி அம்பாள் செய்யாத அற்புதங்கள் சொல்லாம இருக்கவே முடியாது, அவ்வளவு அற்புதங்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து மடப்பள்ளியில வேலை பார்க்கிறவர் வந்து சீனிவாசர் அப்படின்ட்டு. சரி. ஒன் டே ஹி வாஸ் வெரி டயர்ட். அதனால மீனாட்சி அம்பாளை கூப்பிட்டு, அம்மா இங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் சத்தம் அப்படி படுக்கிறேன், என்னை எழுப்பி விட்டுரு, நான் வந்து பிரசாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. இப்ப இருக்கிற அலாரம் எல்லாம் இல்ல, 5:30 6 6:30 அலாரம் வைக்கிற மாதிரிலாம் இல்ல. இவ்வளவு அலாரம் வச்சு நம்ம எழும்ப மாட்டோம், அது வேற விஷயம். அவரு அம்மாட்ட சொல்லிட்டு அவர் படுத்துடுறாரு. நேரம் வருது, அம்மனுக்கு எழுப்புறதுக்கு மனசு வரல. ஐயோ பிள்ளை இப்படி அசந்து தூங்குறானே, எழுப்ப மனசு வராம மீனாட்சி அம்பாளே எழுந்து மடப்பள்ளிக்கு போய் தன்னோட மாணிக்க மூக்குத்தியை கலட்டி ஒளியா வச்சு பிரசாதம் சமைச்சிட்டு அந்த அம்மா போகும்போது அந்த மூக்குத்தி எடுத்துட்டு போகணும்ல, எடுத்துட்டு போகலையா, வச்சுட்டு போனாங்களே. ஏன் எடுத்துட்டு போயிருந்தா வேற யாரோ ஒருத்தர் வந்து சமைச்சிட்டு போயிருப்பான்னு இந்த ஊர் பேசிருக்குங்க. அதனால தான் பிள்ளையோட பக்தியை இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்காக மாணிக்க மூக்குத்திய மீனாட்சி அம்பாளை வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னா அதுதான் எங்க ஆண்களோட பக்தி நடுவர் அவர்களே. இதைத்தான் நான் சொல்றேன். நம்மால இப்ப இருந்திருந்தானா மூக்குத்தி எடுத்திருப்பான், சமைச்சிருக்க மாட்டான். மதுரையில ரோஸ் பீட்டர்னு ஒரு கலெக்டர் ஆட்சி செஞ்சார். அவரு கிறிஸ்துவ கலெக்டர். அவர் என்ன பண்ணுவாரா, தினமும் கோயிலை சுற்றி வரும்போது தெற்கு கோபுரம் இருக்குல்ல, அங்க தான் ஷூக்கால கலட்டாம அப்படியே குதிரையிலேயே உட்காந்து மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு போவார். தினமும் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இறங்க மாட்டார், ஆனா அவருடைய வேலை பளு அப்படி. ஆனா மீனாட்சி அம்மன் மீது அப்படியான பக்தி, இறங்கவே மாட்டார். ஆனாலும் கூட அம்மாவை மனம் முழுத வேண்டிட்டு போவார். தினமும் நடக்கும். ஒரு நாள் ராத்திரி பயங்கர இடியும் மழையும், அப்படியான மழை. அவர் வீட்டு கதவு தட்டப்படுது. கதவை திறந்து பாக்குறாரு. ஒரு 8 வயது குழந்தை, முகமெல்லாம் மஞ்சளோட, குங்குமம் வைத்து, பச்சை பட்டுப்பாவாடை சட்டை கட்டி, கை நிறைய வளையலோட ஒரு சின்ன குழந்தை, 8 வயது குழந்தை நிக்கிறா. இவர் யாருப்பா 12 மணிக்கு வந்து இந்த கதவை தட்டுறதேன்னு வெளியே வந்து அவருடைய மொழியில கேட்கிறார், யார் நீ, புகாரியோ. இப்ப அந்த குழந்தை எதுவுமே பேசல. அவர் கையை பிடிச்சு வெளியே எடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு வர்றாரு. 2 பேரும் வெளியே வர்றாங்க. ஒரு கண்ணிமைக்கும் நொடியில ஒரு பெரிய இடி விழுந்து அவங்க வீடே தரமட்டமாகுது. வீடு தரமட்டமாகுது. அதிர்ந்து போய் பாக்குறாரு. இவ்வளவு பெரிய இடியில வீடு தரமட்டம். அவர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவர் சுயநிலைவுக்கு வர்றாரு. யாருப்பா நம்மளை காப்பாத்துனதுன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த குழந்தைய காணோம். மழை பெஞ்சதுல அந்த கால் தடம் இருக்கும்ல, அந்த கால் தடத்தை பின்பற்றிக்கிட்டே போறாரு. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தெற்கு கோபுரத்தில் போய் முடியும். இவர் போய் முட்டி அழுகிறாரு. அம்மா, உன்னை நான் பாக்குறதுக்கு ஷூவை கலட்டாம வருவேன்மா, உன்னை பாக்குறதுக்கு ஷூவை கலட்டி இறங்காம, ஆனா நீ என்னைய பாக்குறதுக்காக செருப்பு கூட போடாம ஓடி வந்திருக்கியம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை ஓடி வந்திருக்கியம்மான்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வெளிநாட்டவரான ரோஸ் பீட்டர், கிறிஸ்துவரான ரோஸ் பீட்டர் தங்கத்தாலான வைர கற்கள் பதித்த பாதுகையை மதுரை மீனாட்சி அம்மனுக்காக அர்ப்பணிப்பாக கொடுத்தார். அந்த பாதுகை பேர் பீட்டர் பாதுகைன்னு. இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் 5வது நாள் உற்சவத்தில் மீனாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் வரும்போது பீட்டர் பாதுகை போட்டுத்தான் மீனாட்சி அம்மன் வருகிறார் என்று சொன்னான். அன்பருக்கான ஒரு விஷயம் வரும்போது ஓடி வருவது அன்னையினுடைய செயல் என்று காட்டிருக்கக்கூடிய வரலாறு நம் பூமிகளில் தான் இந்த ஆன்மீக அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இப்ப மதுரையில மீனாட்சி சொன்னா இன்னொரு ஆளு சொல்றவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டாரு, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஆயிட்டாரு. விசிறி தாத்தா எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க மதுரையில? அவருக்கு 90 வயதை தாண்டிடுச்சான். கடந்த 60 வருடமாக ஒரு கோவில் கூட விடாம கோவிலா சென்று அங்க வர்ற பக்தர்களுக்கெல்லாம் விசிறி வீசி அவர்கள் மனம் குளிர்ந்து உள்ள போய் கடவுளை வேண்டணும்னு ஒரு தொண்டா செஞ்சுட்டு வர்றாருனா இதுதான் எங்க ஆண்டோட பக்தி நடுவர்களே. இந்த தடவை வந்து சித்திரை திருவிழா நடந்துச்சு கேட்டா எல்லாரும் உட்கார்ந்து லைவ்ல பார்த்தோம். அவ்வளவு அழகா இறங்கினாரு. 10வது நாள் தேரோட்டம் நடந்துச்சு. தேர் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல தேர் நிக்குது. என்னன்னு பார்த்தா மேல வந்து ஒரு கரண்ட் ஒயர்ல தேரோட கோபுரம் வந்து மாட்டிடுச்சு. அந்த ஒயர்ல கரண்ட் போதா இல்லையாங்கலாம் 2வது பேச்சு வச்சுக்கலாமே. இப்ப யாராவது ஒருத்தர் மேல ஏறி போய் இது எடுத்து விடணும். அப்ப உள்ள இருந்த ஒரு இளைஞர் அந்த தட்டுல மேல அங்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எதை பிடிப்பாங்க என்னன்னு தெரியல, மேல ஏறி போய் அந்த ஒயரை எடுத்து விட்டு தேர் நகர்ந்துச்சு அப்படின்னா அங்க அதை செஞ்சது ஒரு இளைஞன். அதனாலதான் சொல்றேன், எங்க ஆண்கள் பக்தின்னு வந்துட்டா எதையுமே துணிஞ்சு செய்வாங்க நடுவர்களே. அதனாலதான் இங்க பேசுறேன். இப்ப அது எல்லாம் விட்டுலாம். இப்ப கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, எத்தனை பேர் பாத்தீங்க?
எல்லாரும் போய் பார்த்திருப்போம், 2-3 தடவை கூட பார்த்திருப்போம். அந்த படத்துல கருப்பசாமி ஒவ்வொரு ஊரோட எல்லை காவல் தெய்வமா இருக்கிற கருப்பசாமி அப்படியே தத்ரூபமா வர்ற மாதிரி இருந்துச்சா, பாக்குறப்ப நமக்கே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கருப்பசாமி வர்றப்ப அந்த தியேட்டர்ல மினிமம் ஒரு 5 பேராவது அவர் வந்து ஆடினாங்க நடுவர்களே. அந்த 5 பேர் பாத்தீங்கன்னா அந்த 5 பேருமே ஆண்கள் தான். எங்கேயாவது பெண்கள் ஆடுற மாதிரி நீங்க பாத்தீங்களா? எந்த ஒரு புது லாஜிக்கா இருக்கு. இப்ப அதாவது ஸ்கூல்ல சார் கேட்டாராம், ஏன்டா பொம்பளை பிள்ளைதான் எப்பயும் ஃபர்ஸ்ட் மார்க்கா வாங்குது, நீங்க ஏன்டா வாங்கவே மாட்டீங்க, எல்லாம் ஃபெயிலா போறீங்கன்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், இதே மாதிரியே படிப்புக்கு யாரு கடவுள்னு இருக்கான், சரஸ்வதி. லேடிஸ் தானே, நீங்க கல்விக்கு கடவுள் கருப்புசாமின்னு மாத்துங்க, நாங்க எப்படி மார்க் வாங்குறோம் பாருங்க. இது என்ன புது லாஜிக்கா? இருந்தாலும் 5 வீடியோலையும் வந்தது இந்த ஆண்கள் தானே நடுவர் அவர்களே, மாத்த முடியுமா? இல்ல ஒண்ணுமே இல்லைங்க. நேரம் இருக்கு. இறுதியா ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிட்ட நடுவர் அவர்களே. அதாவது வந்து மதுரையை பத்தி பேசியாச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்ப ஒரு ஊர் திருவிழான்னு வருதுன்னா வந்து நம்மளாம் கிளம்புறப்ப ஆண்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சட்டை ஒரு பேண்ட் ஒரு வேட்டி போட்டு கிளம்புறோம் கேட்டா. எங்க ஊர்லலாம் அடுத்த மாசம் திருவிழான இந்த மாசமே பிளான் பண்ணுவாங்க. என்ன பூஜை பண்ணணும், என்னெல்லாம் இல்ல, என்ன மாதிரி சேலை கட்டணும், காலையில என்ன சேலை கட்டணும், மதியம் என்ன சேலை கட்டணும், நைட் என்ன சேலை கட்டணும், அதுக்கு என்ன வளையல் என்ன நெக்லஸ். இதுல புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே கலர்ல சேலை கட்டிட்டு தான் கோயிலுக்கு போகணுமா. அப்படி போனாதான் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. இதை எல்லாம் பண்ணிட்டு நல்ல நகை நட்டு எல்லாம் போட்டுட்டு கடவுள் முன்னாடி போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா அப்படின்னு சொன்னா கடவுளுக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் வரும். இது பைத்தியமா நம்ம பைத்தியமா, இல்ல நம்ம தான் இதை வந்து சரியா புரிஞ்சுக்கலையா, இவ்வளவு நகை நட்டு போட்டிருக்கு நம்ம கிட்டே வந்து ஐயா எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா நான் இப்ப என்னத்த சரி பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஐயா கோயிலுக்கு அதாவது ஆண்களை கம்பேர் பண்றப்ப பெண்கள் அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போறது பக்தியா? கோயிலுக்கு போறது அப்படியே பக்தியின் முதல் நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்மையே கோவிலாக மாற்றி நம்மளுடைய உள்ளத்தில் எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாம அப்படியே தேனுபுரீஸ்வரை எடுத்து நம்ம உள்ளத்துல வச்சு பூஜை செய்யறோம் தெரியுமா, அதுதான் உண்மையான பக்தி என்று கூறி அன்று திருஞான சம்பந்தர் திருஞானக்கரசர் சுந்தரர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த விசிறி தாத்தா வரைக்கும் பக்தியின் உச்சத்தில் நிலைத்து நிற்பது எங்களுடைய ஆண்களே என்று கூறி வாய்ப்பளித்த நடுவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருப்பு படம் நேற்று பாத்தீங்களோ, 2 தடவை பட்டிமன்றத்துக்கு படிச்சுட்டு வாயான்னா கருப்பு படத்துல போய் உட்காந்துட்டு அதுல 4 பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, நல்ல தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எளிமையான முறையில் யார் யாருக்கு புரியுன்ற விஷயத்த சொல்றாரு. விசிறி தாத்தா திருப்பரங்குன்றத்துல நாங்க அவர் பார்த்திருக்கோம், அந்த மயில் தொகையின் மூலமாக விசிறி செய்பவர். அப்படி ஆண்கள் தானே தங்களுடைய தொண்டின் மூலமாக பக்தி செய்பவர்களாக இருக்கிறார்கள். நீங்க நம்ம கோயிலே எடுத்துக்கிட்டா கூட எத்தனை வாலண்டியர்ஸ், அந்த வாலண்டியர்ஸ்க்கு ஒரு பெரிய கைதட்டல் தர்றாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கூட சரவேஸ்வரர் பூஜையாக இருக்கட்டும், அதே சமயம் கோவில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவமாக இருக்கட்டும், பல்லக்கு தூக்குவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என்று வரக்கூடிய மாடம்பாக்கத்தினுடைய இளைஞர்கள் படை இருக்குல்ல, இந்த கோவிலினுடைய இத்தனை தூரம் அத்தனை விழாக்களும் சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் அது அந்த இளைஞர்கள் படை நடத்தக்கூடிய ஒரு பெரும் பங்கு. அவர் இந்த வாலண்டியர்ஸ்க்கு ஒரு பெரிய கைதட்டல் தரலாம், அரங்கு நிறைந்த கைதட்டல் தரலாம். ஏன்னா கோயிலுக்கு வரும்போது யாருக்கிட்ட கோபத்தை காட்டுவாங்கன்னா, சார் கூட்டமா இருக்கு சார் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க சார்னா அவங்ககிட்ட தான் சண்டை போடுவாங்க. நான் யார் தெரியுமா, நம்மால் ஐடி கார்டையோடு கோயிலுக்கு வருவான். நான் யார் தெரியுமா, அந்த வாலண்டியரா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். வந்த உடனே நான் யார் தெரியுமா, எந்த பக்கம் இருக்கிறவங்க நான் யார் தெரியுமா, தேர்வு யூசர் கேட்பாரு நான் யார் தெரியுமாடா, ஏன் முன்னாடி ஏன்டா சண்டை போடுறீங்க, அந்த பக்கமா போய் சண்டை போடக்கலாம், நான் யார் தெரியுமாடா. கோவிலுக்கு வரும்போது நமது அகங்காரத்தை கலட்டி வைத்து விட்டு வர வேண்டும். கோவிலுக்கு வரும்போது நம்ம அடையாளத்தை கலட்டி விட்டு வேண்டும். கோவிலுக்கு வரும்போது நமது ஆணவத்தை கலட்டி விட்டு விட வேண்டும். சிறப்பு தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது அகங்காரத்தின் மூலமாகவோ அடையாளத்தின் மூலமாகவோ உங்களால் இறைவன் சிலைக்கு அருகே செல்ல முடியும். இறைவனுக்கு அருகே ஒருபோதும் செல்லவே முடியாது. அன்பின் மூலமாக மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அகங்காரத்தின் மூலமாக ஆணவத்தின் மூலமாக அடையாளத்தின் மூலமாக அடையவே முடியாது. அப்படி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது நாம் செய்யக்கூடிய ஒரு பெரும் கடமை. இந்த கோவிலில் அதிகமாக கூட்டம் இருக்கும் போது அதை புரிந்து கொண்டு அதற்கான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வது நமது பெருந்தன்மை. இந்த கூட்ட நேரத்துல என்னப்பா பண்ணலாம்னா, யூடியூபையும் பேஸ்புக்கையும் பார்க்காம ஒரு வேல்மாறன் வச்சு படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் வச்சு படிக்கலாம், திருவாசகம் வச்சு படிக்கலாம், சுவாமியினுடைய சிவபுராணத்தை அப்படி படிச்சுக்கிட்டே வரலாம். முடிக்கும் போது சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்கும். அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்குமா? நம்ம என்ன பண்ணுவோம், புரணி பேசிட்டு இருப்போம். அவன் என்ன தெரியுமா பண்ணாலும் கூட்டத்துல உட்காந்து புரணியை பேசுற தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு
அவச்சொற்களை தவிர்த்து விட்டு சிவச்சொற்கள் பேச வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம். எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக தவிர்த்து கொடுத்தார். அடுத்ததாக ஆன்மீகமும் பண்பாடும் பக்தியும் அதிகமாக நிறைந்திருப்பது பெண்களிடமே என்ற ஒரு அற்புதமான வாதத்தை வைப்பதற்காக அன்பிற்கினிய சகோதரி மோனிஷா அவர்கள் உங்களுடைய பெரிய கைதங்களுக்கு மத்தியில் இந்த மேடை கலைக்கிறோம். ஈதல் தமிழின் மூலமாக பேச்சு போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்றவர் மோனிஷா அவர்கள். நல்ல ஒரு வாதத்தை வைப்பதற்காக மோனிஷா அவர்கள். அவங்க பண்பாட்டிலும் பக்தியிலும் உயர்ந்திருப்பாங்க. மைக்கு கிட்ட கொஞ்சம் கும்பா மாட்டாங்க. பேசுறேங்க, அப்படியே இறக்கி விட்டுருக்கேன். இதுதான் ஆணினுடைய மனப்பான்மை. சும்மா கையில வச்சுக்கோங்க மாட்டிக்கோங்க. தேவாரத்தே காதில் இனிக்க திருவாசகத்தால் உடம்பே உருகி போக 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலம் மனங்களை எல்லாம் மலரச் செய்து பக்தி பெருவெள்ளமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற என் தாய் தமிழை வணங்கி வார்த்தைகளில் வைகை நதியாய் வளம் பொழிந்து நகைச்சுவையோடு நயம்பட பேசி நடுவு நிலையை காக்கக்கூடிய பட்டிமன்ற உலகின் முடிசூடா மன்னனாக திகழும் நடுவர் மதுரை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அடுத்த பட்டிமன்றத்துல இருக்குமா? நல்ல பாராட்டுற நீ. ஞாயிற்றுக்கிழமை நீ தான் பாராட்டுன, எப்படி அழகா பாராட்டுறாங்க பாரு. நீ சொல்லுமா. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பொழுதுபோக்கு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் இந்த கோயில் தலத்தை வந்து அடைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க? பக்தியின் உச்சியை அடைவதில் முன்னிலை வகிப்பது ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்காங்க நம்ம அவர்களே. முன்னிலையில இப்ப யாருமே இல்ல. 4-5 சீட்டு காலியா தான் இருக்கு. அதுல எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாங்க, கருப்பன் படம் பார்த்தாரா, அதுல வேற ஏதோ வந்துச்சா, அது இல்லாம கண்ணப்பர் கதையெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் ஏத்துக்க கூடியதுதான். முதல்ல தொடக்கத்திலேயே நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நடுவர் அவர்களே? ஆண்களினுடைய பக்தி என்பது தேவைக்காக வேண்டப்படுவது, அதுவே பெண்களினுடைய பக்தி என்பது உணர்வை உருக்கக்கூடிய பக்தி என்பதுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? சும்மா எல்லாம் சொல்லல. ஒரு சொல்லியிருப்பாங்க தனுஷுடைய பாடல்ல, அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ ஏன் மனைவியாக வேண்டும் என்று பாடியிருப்பாங்க. மொத்தம் யாரும் பட்டிமன்றத்துக்கு படிக்கல. ஒருத்தன் கருப்ப படம் பார்த்து வந்திருக்கா, ஒருத்தன் தனுஷ் படம் பார்த்து வந்திருக்காங்க. நான் வரும்போது திருவாசகத்துல இருந்து மேற்கோள் சொல்லுமான்னு கூட்டிட்டு வந்தேன். சொல்லுமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் தெரியாம கேக்குறேன். இதுல வேற நான் இங்க தமிழ் ஈதல் தமிழ் பயிற்சி பட்டறையில் இருந்து எப்படி இலக்கியம் பேசுவாங்க பாருங்கன்னு வேற கூப்பிட்டுருக்கேன். இதுல ஒரு சிறந்த கருத்து இருக்கு நடுவர். இதுலயா? ஆமா. உங்களுடைய மனுவெல்லாம் வாங்கி வைக்கிறது கடவுள் என்ன அலுவலக ஊழியரா? சொல்லுங்க. ஆண்கள் தான் கேக்குறாங்க, நான் எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். அவர் வாங்கி வைக்க என்ன அலுவலக ஊழியரா என்ன? ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா வேண்டுவாங்க? என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், என் குடும்பத்தை நல்லா படிக்கணும், என்னோட வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை 2 நாள்ல சரியா போயிடணும் தான் வேண்டுவாங்க. அதுக்குதான் பாட்டு வச்சிருப்பீங்களே இல்லையா? அந்த படம் பார்க்கல. அப்போ ஆண்களுடைய பக்தி என்பது மனு கொடுப்பதில் இருக்கிறது, பெண் பக்தி என்பது மனதை உருக வைப்பதில் இருக்கிறது. அடுத்த சொல்லணும் அப்படின்னா பொதுவாக பக்திக்கு இலக்கணம் எதுங்க? ஒரு பக்திக்கு இலக்கணம்னா எது? பொறுமையோட இருக்கணும். அந்த பொறுமை ஆண்கள் கிட்ட இருக்கா? இங்க இருக்க தாய்மார்கள் சொல்லுங்க, ஆண்கள் சொல்லவே சொல்லாதீங்க, சொல்லுங்க. அந்த பொறுமை ஆண்கள் கிட்ட இருக்கா? நிச்சயமா கிடையாது. அந்த அக்காவுக்கு கைத்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு பொறுமை இல்லாம இருக்குங்க. அவங்க அவசரப்படுத்துற அளவுக்கு நீங்க பொறுமை இல்லாம இருக்கீங்க. காரைக்குடியில ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பேசுறதுக்காக நம்மள சிறப்பு பேச்சாளரா கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா 60ஆம் கல்யாணம் எப்படி நீங்க ஒரு 40 வருஷம் அவரோட குடும்பம் நடத்திருக்கீங்க, 35-40 வருஷம், நான் பேசுறது இருக்கட்டுமா, நீங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுங்கம்மான்னு. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுச்சு. இந்த 35 வருஷம் வாழ்க்கை அடங்கியிருக்கு. நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏமா என்னைக்காவது ஒரு நாள் அவரை விட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இவ்வளவு சண்டை போடுறாரு, இவ்வளவு கோவப்படுறாரு, இவ்வளவு திட்டுறாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த 35 வருஷம் வாழ்க்கையில போயிடலாம்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி சொன்னா தினம் நினைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள்ல தினம் நினைப்பேன். ஆனா நான் போலான்னு நினைக்கும் போது அந்த மனுஷன் மூஞ்சியை திரும்பி பார்ப்பேன், பரிதாபமா இருக்க. நான் இல்லைன்னா அந்த ஆளுக்கு மூக்கு கண்ணாடி எங்க வச்சோன்னு தெரியாது, வேட்டி எங்க மடிச்சு வச்சிருக்குன்னு தெரியாது,
சமைச்சு வச்சா எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு தெரியாது. நைட்டு பிபி மாத்திரை எது, சுகர் மாத்திரை எதுன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியாது. நம்ம போயிட்டா இந்த ஆளு நிலைமை என்ன ஆகும்னு அந்த மூஞ்சிய பார்ப்பேன், பரிதாபமா இருக்கும். போனா போயிட்டு போகுதுன்னு திரும்ப வந்து வாழ்ந்துருவோன்னு வந்துட்டே நாங்க. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, நம்மோடு வாழ்பவர்கள் நம் மீது பிரியப்பட்டு வாழவில்லை, பரிதாபப்பட்டுதான் பலரும் வாழ்கிறார்கள் என்கிற உண்மை எனக்கு புரிஞ்சது. எதை வச்சு தெரியுமா சொல்றாங்க நடுவர் அவர்? எப்படி ரவியனை வரும்போது நீ அதை சொல்லுவா பொறுமை இல்லைன்னு? வச்சுக்கீங்களா, கேட்பாங்க முதல்ல சாப்பாடு ரெடியாமான்னு கேட்பாங்க. சாப்பாடு ரெடியா அப்படின்னு, அதுக்கடுத்து சாப்பாடு அப்படின்னு சத்தமா கேட்பாங்க. அப்ப ரெடியா கேக்குற வாயில 4 அடி கொடுக்கலாம் போல இருக்கும் நடுவர்கள் இந்த தாய்மார்களுக்கு. சொல்லுங்க, 4 அடி கொடுக்கணும் போல இருக்கும் தானே. அப்படிப்பட்ட பொருள் அம்மா நினைக்கிறான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் பொண்ணு வந்து ரொம்ப அழகா சொல்றான், என்னால சொல்ல முடியல. அப்ப இந்த ஒரு பொறுமை இந்த ஆன்மீகத்துல மட்டும் எப்படி நடுவர் அவர்களே பொறுமை இருக்கும்? அது என்னமோ கரெக்ட் தாங்க. கூட்டத்துல நிக்க முடியலன்னு இவரே அந்த தேங்காயை உடைச்சு எடுத்துட்டு போயிடுறாரு, வீட்டுக்கு போய் காமிச்சுக்குவோம் அப்படின்னு. அவ்வளவுதான், தேங்காயை உடைக்கணும், நானே உடைச்சு எடுத்துட்டு போறேன்றாரு. சொன்னாரு திருப்பதி போய் மொட்டை அடிக்கிறது என்னமோ ஆண்களை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொட்டணும் என்ன, கொட்டலன்னா என்ன, மொட்டை என்ன, ஆவலன்னா என்ன, ஒரு முடி வளர்க்கறதுக்கு நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? சரி அத கூட விடுங்க. அண்ணன் என்னமோ ஆண்கள் மட்டும்தான் மொட்டை அடிச்சு பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பெண்கள் மொட்டை அடிச்சு நீங்க பார்த்தது இல்லையோன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியா முடி வளர்க்கக்கூடிய நீங்க மொட்டை அடிக்கிறீங்க, அது விஷயமே கிடையாது. ஒரு பெண் மொட்டை எடுக்கணும் அப்படின்னா அது வளர்ந்தே 2 வருஷம் ஆகும். அதுல 4 பேர் வந்து கேட்பாங்க, இன்னும்மா முடி அம்மா பெருசு வச்சிருந்த காணோம், எங்க வெட்டின, எங்க கொட்டி போச்சான்னு கேட்பாங்க. அவங்க பக்தியை நிரூபிக்கக்கூடிய பெண்கள் பலர் இருக்கத்தானே செய்யறாங்க. அருமை 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 அருமை. அதோட பெண்களுக்கு மதுரை மக்கள்லாம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள்ல குடும்பத்திற்காக அவங்களுடைய கணவன் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்ப வறுமைக்காக எத்தனையோ தாய்மார்களை பார்த்திருக்கோம். மொட்டை அடித்து அக்னி சித்தி எடுக்கக்கூடிய மாரியம்மனாகவே ஒவ்வொரு வீட்டிலும் மகளிர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதோட முக்கியம் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, முடிவு பண்ணது ஆண்கள் தான். வச்சுக்கோங்களேன், எனக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டதுலாம் தெரியுமா கேக்குறாங்க. எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு வேணும், த்ரிஷா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்க அப்ப நம்ம என்ன பண்ண தோணும்? பெண்களுக்கு நம்மளுடைய அழகை மேம்படுத்தணும்னு தானாவே தோன்றும் தானே. ஆனா இந்த 90களில் பிறந்தவர்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இதுல எங்கிருந்து நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் போறது? அப்படிதான் கேட்பானுங்க, நயன்தாரா மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ஆகட்டுமே, கொஞ்சம் பொண்ணு நல்லா இருந்து வேலைக்கு போனா பரவாயில்ல அப்படின்னுவான். அப்புறம் ஒரு 5 வருஷம் போனோட வேலைக்கு போலனாலும் பரவாயில்ல, வீட்டோட எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்றான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா அம்மாவை பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டோட நல்ல நம்மளோட இணக்கமாக இருக்கிற பெண்ணா கடைசியா வந்து நிக்கிறான், பொண்ணுன்னு ஒண்ணு இருந்தா போதுமையா கல்யாணம் செஞ்சுக்கிறான். 90களில் பிறந்தவர்களுக்கு நீங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இதுல எங்கிருந்து நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் போறது? அப்படி அழகு எல்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள்ல காரைக்கால் அம்மையார் நடுவர் அவர்களே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இந்த அழகே வேணும், என்னுடைய கணவர் சென்று விட்டார், அந்த அழகு என்னை ஒரு பெண் உருவமாக மாற்றி காட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறாரே இறைவனிடம். அங்க இருக்கிறது பெண்களினுடைய பக்தி. பேயுருவு கொண்டு கைலாய மலைய தலகீழா ஏறி வராங்க. காரைக்கால் அம்மையார் தலகீழா ஏறி வராங்க. பார்வதி தேவி பார்த்துட்டு, உமையாள் பார்த்துட்டு பயந்து போய் அப்பன்ட்ட கேக்குறாங்க, யாருங்க இப்படியான பக்தியோடு இப்படியாக ஒருவரான ஒரு மலை ஏறி வர முடியுமா? இப்படி ஒரு பக்தியோடு இருக்க முடியுமா? யார் இவர்னு கேக்குறாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத என் அப்பன், தாயும் தந்தையும் இல்லாத எம்பெருமான், அப்பனும் அம்மையும் இல்லாத ஆதி பரம்பொருள் சொல்கிறார், இதோ வருகிறாரே இவள் என்னை ஈன்ற என் அம்மை என்று காரைக்கால் அம்மையாரை சொன்னார் என்று சொன்னார். இந்த பக்தியினுடைய உச்சம் இறைவனுக்கு தாயாக இருந்தவர் காரைக்கால் அம்மையார் இல்லையான்னு கேட்டார். நீங்க கவுண்டிங் போடுங்க 64 பேருக்கு. இந்த 64 நாயன்மார்களை நீங்க பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா 64 நாயன்மார்கள் நிப்பாங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா சுற்றி? இந்த 64 நாயன்மார்கள் நின்ற சிலையாக இருப்பார்.
ஒரே ஒருவர் மட்டும் அமர்ந்த சிலையாக இருப்பார். அது காரைக்கால் அம்மையார் என்கிற தாய்க்கு கொடுத்த ஒரு மரியாதையாக அவர் மட்டும் அமர்ந்துதான் இருப்பார் சிவாலயங்கள்ல. இப்ப எண்ணிக்கைகளை விட எண்ணங்களில் உயர்ந்தவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள்னு ஒரு பெரும் வாதத்தை வைத்திருக்காங்க. ஒரு ஒப்பீடு பண்ணலாமா? இப்ப தான் ராவணன் பக்தியை காட்டணும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி வசிக்கக்கூடிய அந்த மலையையே பெயர்த்தி எடுத்துட்டு போனாரு அவர்களே. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க, தன்னுடைய பாதம் கூட அந்த மலையில் படக்கூடியது அப்படின்னு தலைகீழாவே நடந்து போனாங்களே. அங்குதான் இருக்கிறது பெண்களினுடைய பக்தி உணர்வு. சரி, இதெல்லாம் மாசத்துல பெண்கள் எல்லாரும் நோன்பு இருப்பாங்கல்ல, ஏதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது, தூய்மையா வைத்திருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனா ஆண்டாளுடைய நோம்புல சொல்லப்படுது, புறம் பேசாமல் இருப்பதும் ஒரு நோன்புதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி என்பது ஆண்டாளுடைய பக்தி உதாரணம். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவையில்லாமல் ஒருவரை பற்றி நாம் பேசும்போது நமது சக்தி விரயமாகும். ஒரு பெரிய ராஜா, அவர் என்ன பெரிய ஆசைனா, அவர் கையால சமைச்சு மத்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவருக்கு ஆசை. அவரும் சமைக்கிறார். சமைச்சு அந்த சமயக்காரர் அவரும் பெரிய அண்டா நிறைய அந்த சாப்பாடை எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. மேல ஒரு கழுகு பறக்குது. அந்த கழுகினுடைய கால்ல ஒரு பாம்பு இருக்கு. இந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் அந்த அண்டால விழுந்துருச்சு. இவர் சாப்பாடு போடுறாரு. அதை 10 சாதுக்கள் சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க. இப்ப இவருக்கு ரொம்ப வருத்தம். சித்திரகுப்தன் போய் யமதர்மர்கிட்ட கேட்டாராம், ஏன் சாமி இப்படி ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்களே, இந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதுறது? ராஜா பேர்ல எழுதுறதா, சமயக்காரர் பேர்ல எழுதுறதா, கழுகு பேர்ல எழுதுறதா, பாம்பு பேர்ல எழுதுறதா? இந்த இந்த பாவ கணக்கை யார் பேர்ல? யமதர்மன் சொன்னாரா, எனக்கும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, கொஞ்சம் பொறு, நானே சொல்றேன், நேரம் நான் இப்ப சொல்றேன், இந்த பாவ கணக்கு யாருக்கு நேரம் வரும் சொல்றேன். இப்ப இந்த ராஜா போய் குரு கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன பண்ணலாம்? குரு சொன்னாரா, மாதம் தோறும் வருடம் தோறும் 365 நாட்களும் அன்னதானம் போடுங்கப்பா. அன்னதானம் போட்டா அத்தனை பாவங்களும் தீர்மாகும். நீ 365 நாள் அன்னச்சத்திரம் தரப்பான்ட்டாரு. இப்ப ராஜா என்ன பண்றாரு, நாடு முழுவதும் அன்னச்சத்திரம் திறந்துட்டாரு. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். இப்ப அந்த வெளியூர்ல இருந்து ஒரு 7 சாதுக்கள் வந்திருக்காங்க இந்த அன்னச்சத்திரத்துல சாப்பிடறதுக்காக. ஒரு பாட்டி இந்த கிராமத்து ஓரமா உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சாதுக்கள் வந்தவங்க கேட்டாங்க, பாட்டி இந்த ராஜா சாப்பாடு போடுறாராமே, எங்க போறாரு? அந்த சத்திரம் எங்க இருக்கு? அந்த கிளவி பாத்திரம் தச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு, ராஜா சாப்பாடு எல்லாம் போடுறாராம், ஆனா அந்த சாப்பிட்டவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களாம். பரவாயில்லையா உண்டு. இப்ப யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. அந்த பாவ கணக்கு அந்த கிளவி மேல இல்லை. அது எங்க எழுதுறோம்னு கேட்டா இந்த கிளவி மேல இல்லை. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அடுத்தவங்களை பற்றி புரணி பேசினால் அவர்களுடைய பாவங்களை நாம் வாங்கிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். நம்மளுடைய சக்தி விரயமாகிறதுன்னு அர்த்தம். அப்படி அழகான முறையில் புரணி பேசாமல் இருப்பது ஒரு அழகான விரதம்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இருப்பாங்க ஆண்களும் எல்லாரும் விரதம் எல்லாம் இருக்கிறாங்க, மாசத்துக்கு அப்பப்போ இருப்பாங்க. இப்போ வீட்டுல சமையல் செஞ்சு நம்ம வைக்கும் போது கேட்பாங்க பாருங்க, நம்ம சாம்பார்ல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கே, சாம்பார் மசாலா காலி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்ப ஆண்களினுடைய பக்தி என்பது பெண்கள் என்ன சொன்னாங்க, புறம் பேசாம இருப்பது பெரிய பக்தி அப்படின்னு சொன்னாங்க. சாம்பார் மசாலா இல்லன்னு கவலைப்படுறாங்க. அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிறது எல்லாத்துலயும். ஆனா 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருப்பாரு. 48 நாள் இல்லைன்னா பரவாயில்ல, 30 நாள் இருந்துக்கலாம். அப்புறம் 30 நாள் இல்லைன்னா பரவாயில்ல, 20 நாள் இருந்துக்கலாம். அப்புறம் 12 நாள் இருந்துக்கலாம். பம்பையில போய் மாலையை போட்டுக்கலாம். ஏன் சாமியவே போய் பாட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆண்களினுடைய பக்தியை என்னமோ கடவுள் சோதிச்சுதான் எல்லார்கிட்டையும் காட்டினாரு. ஆனா பெண்களினுடைய பக்தியை எப்படி தெரியுமா காட்டியிருக்காரு? மதுரையில ஒரு நதியுடைய கரையை கட்டுவதற்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் ஒவ்வொரு வீட்டுல இருந்தையும் ஒருத்தவங்களை வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்தியும் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் யாருமே இல்லாததுனால யார் அனுப்பலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அந்த இறைவனே நான் உனக்காக போறேன், நீ எனக்கு என்ன கூலி தருவன்னு கேட்கும் போது, உனக்கு நான் செஞ்ச என் கையால செஞ்ச பிட்டை இலவசமா கூலியா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இறைவன் பிட்டுக்காக மண் சுமந்தாரே, அங்கே இருக்கிறது பெண்களினுடைய பக்தி. இதெல்லாம் அண்ணன் சொன்னாரு, 4 பெண் அடியார்கள் தான் இருக்காங்க, இலக்கியங்கள்ல 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா இந்த 4 பேர்ல பெரும்பான்மையானவங்க ஆண்களை காட்டிலும் இறைவனுடைய குடும்பத்திலே ஐக்கியமானவர்கள். காரைக்கால் அம்மைய அம்மைன்னு சொன்னாரு சிவபெருமான், ஏற்றுக்கொண்டார் பெருமாள். இப்படி இருக்கும்போது ஆண்கள் என்பவர்கள் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு அவரோடு இணக்கமானவர்கள். ஆனால் பெண்கள் என்பவர்கள் அவர்களுடைய குடும்பத்திலே இணக்கமானவர்கள். பெண்களினுடைய பக்தி நிலை இதெல்லாம் தாண்டி ஒரு ராமர் சீதையை தேடி போவாரு. அப்ப போகும்போது ஒரு சபரின்ற ஒரு பாட்டி எல்லா பழங்களையும் ராமனுக்கு கொடுக்கறதுக்காக கடிச்சு பார்த்து கொடுப்பாங்க. ஆனா அதையும் ராமன் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டாராம். ஏன் தெரியுமா? அங்க அந்த பாட்டியுடைய பக்தி இருக்குது, அதனாலதான் அவர் அதை எடுத்து சாப்பிட்டார். அப்போ பெண்களினுடைய பக்தி என்பது எல்லா இலக்கியங்களிலுமே எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் தானாக ஒரு பக்தியாக இறைவனிடத்தில் இருக்கிறது என்று கூறி பக்தியில் உச்சியை அடைவதை முன்னிலை வகிப்பது பெண்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. ஒரு அற்புதமான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. நல்ல ஆன்மீகத்திலும் பக்தியிலும் பிரிச்சுக்கங்க. எனக்கு கொடுத்தது 15 நிமிஷம். 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்தை நான் 3ஆ பிரிச்சுக்கிறேன். அது ஏன் அப்புறம் சொல்றேன். இதுல முதல் 5 கடவுளுக்கு. சரி, ரைட். முதல் 5 கடவுளுக்கு கொடுத்துடலாம். 2வது 5 நம்ம சிரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 3வது 5 நம்ம சிந்திக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 4வது அவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. உங்க 15 நிமிஷத்தை கொடுத்தீங்கன்னா உங்க சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் நாங்க கேரண்டி. நீங்க ரெடியா? மிக்ஸி விக்கிறதோ கிரைண்டர் விக்கிறோமோ முதல்ல கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் நடுவரே முக்கியம். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை தன் உயிராக நேசிப்பதால் தமிழை கற்று ஒரு பாடல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று இந்த ஆலயத்திலும் மடத்துல நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரே பாட்டுல எந்திரிச்சு கிளப்பி விட்டேன். கோயில் 8:30 மணிக்கு தான் சாத்துவாங்க. பாட்டு பாடி சாத்த வச்சிடக்கூடாது என்று இனிமே பாட மாட்டோமா? நான் சொல்லிட்டேன், இனிமே பாட மாட்டேன். தைரியமா உட்காரலாம். இனிமே பாட மாட்டேன் என்று இந்த ஆலயத்திலும் நம் உள்ளங்களிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவருக்கு ஏதோ எதிரணியில நல்ல வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு. இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம். தொலைநோக்கு பார்வை என்றால் ஆங்கிலத்தில் விஷன், இலக்கு என்றால் ஆங்கிலத்தில் மிஷன். தொலைநோக்கான பட்டிமன்றம் தான் உங்களுடைய இலக்கு என்றால் அதற்கு நடுவர் ராமகிருஷ்ணன். நடுவர் அவர்களை போதுமா? நடுவரே போதுமா? இந்த மாதிரியான ஒரு கவிதை நானே எந்திரிச்சு. ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் போன்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தமிழன் வேல்முத்தரசனின் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். தொடங்கவே ஆமா, ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் பாவம் பசியில இருக்காங்க. பக்தியில் உச்சியை லேட் ஆயிடுச்சுன்னா தம்பி புளியோதரை வாங்கி கொடுத்துருவாரு. கண்டிப்பா வாங்கி கொடுத்துடலாம். பக்தியின் புளியோதரை தான் பேமெண்ட் தெரியுமா? பக்தியின் உச்சியை அடைவதில் முன்னிலை அடைவது ஆண்களா பெண்களா என்ற கேள்விக்கு ஆண்களே என்று ஆணித்தரமாக சொல்ல வந்திருக்கும் ஒரு ஆண்மகன் நான். இப்பதான் தலைப்பக்கே. ஆமா நடுவர் அவர்களே, இதுல 12 திருமுறைகள்ல முதல் திருமுறையில முதல் பாட்டு பாடுனா நடுவர் கோச்சுக்குவாரு. பாடுங்க, என்ன வந்து தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண்மதி சூட்டி காடுடைய சுடரை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்க பீடுடைய
பிரமாபுரமேவிய பெண்மான் இவனன்று அப்படின்னு அவர் பாடினாரு. பயப்படாத, இந்த பாட்டை பயப்படாத. ஓகே, இந்த பாட்டை வந்து பெண்கள் ஏதோ அவங்க பாடினதா சொல்லிடுவாங்க. இப்ப இளையராஜா ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஏதோ ஒரு பாட்டு போட்டுறாரு, அவர் பாட்டை எடுத்து போட்டு நம்ம ஆளுங்க ஹிட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு நான் போட்டதுன்னு அவர் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறதுக்காக திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட 3வது திருமுறையில ஒரு பாட்டு எழுதிட்டாரு. ஆற்றல் அடல்விலை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவரோட பேர் அதுல சேர்த்துட்டாரு. சரிங்க, நடுவரும் சொல்லிட்டாரு, நீங்களும் சொல்லிட்டீங்க. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். கமலஹாசனுக்கு வருவோம். கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு நாத்திகவாதி. ஆனா அவர் படத்துல பாத்தீங்கன்னா பூரா ஆன்மீகம் தான் பேசுவாரு. ஏன்னா ஆன்மீகம் பேசினா மட்டும்தான் இங்க சாதிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால அவரோட படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சியா, எவனும் பட்டிமன்றத்துக்கு படிக்கல. நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பாட்டு வந்திருக்காரு, ஒண்ணு தனுஷ் படம் பார்த்து விட்டீங்க, நீங்க தசாவதாரமா பட்டிமன்ற பாட்டை பாடுனா நீங்களே வேண்டாங்கிறீங்களே நடுவர் அவர்களே. அதனாலதான் நாங்க சினிமாவுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால இப்படி அவர் பாடி இருக்காரு. அந்த பாட்டுல அவர் சொல்றாரு, ராவணன் ஆண் அப்படின்னு சொன்னாரு. ராவணன் எங்க கை காட்டுற நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க ராவணன் ஆண் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாட்டுல அவங்க என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னாங்க கேட்டு வந்து சொல்றீங்களா? ராஜலக்ஷ்மி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் சேவகன் விஷ்ணுதாசன் தான், நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாரு இறை பக்தியில முன்னிக்கிறார்களோ அவங்கதான் இறைவன் மனதுல மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார்கள் அப்படிங்கறதா அந்த பாட்டோட கருத்து. இதுக்கு அது அர்த்தம் இல்லையே. இதுக்கு அதுதான் அர்த்தம் நடுவர் அவர்களே. நாட்டில் உள்ள 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜனுக்கு தான் ரங்கராஜன் தான். வாலியோட பேரு ரங்கராஜன். அதான் அது அர்த்தம் இல்லையே. உங்க கட்சிக்காரரே சிரிக்கிறாரியா? அதாவது ஒரு நிமிஷம், தலைப்பு பண்பாட்டிலும் பக்தியிலும் சிறந்திருப்பது ஆண்களா பெண்களா? ஆண்களேன்றது 4 பாயிண்ட், டைம் இல்ல, 4 பாயிண்ட் நச்சு. ஓகேவா? இது இப்போ இது பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்பொழுதுமே ஒரு காதலோட தான் முதல் அணுகுவாங்க. அது கடவுளா இருந்தாலும் சரிதான். அவங்க கடவுளையே காதல் வயப்பட்டு தான் பேசுவாங்க. இப்ப ஆண்டாள் இருக்கட்டுமே, காதலால உருகி கடவுளை வேண்டாரு. இதே கமலஹாசன் இன்னொரு படத்துல பெண் வேடம் விட்டாரு. அந்த படத்துல அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாணுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் அப்படின்னு காதல் வயப்பட்டாங்க. பெண்கள் ஏன் பெருமான் தான் பாடினார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது நாதன் நாமம் நமச்சிவாயமே இல்லையா? சிறப்பு. அதனால ஆக ஒரு பாயிண்ட சொல்லி காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்றது இங்க இருக்கிற எல்லாருமே அது தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு இல்ல? ஒரு தடவை கேட்கல, ஒரு தடவை ஆயிருச்சு. ஒரு தடவை அவர் சொந்த கதை பேசுறதுக்காக வந்திருக்காரு, சுய கதை கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது அடுத்த பாயிண்ட். பெண்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி பொட்டு வட்ட நிலவு மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பெண்கள் என்னம்மா நெத்தியில தூசி ஒட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அது பேரு பிந்தி அப்படின்றாங்க டேடி கிட்ட. இன்னைக்கு பெண்கள் இறை பக்திங்கிறத அவங்க காட்டுறதே இல்ல. இது நான் சொல்லலைங்க, ஒரு ஆய்வு சொல்லுது. 39% பெண்கள் தாங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கிற அடையாளத்தை வெளியில காட்ட வேண்டாம்னு விரும்புறாங்களாம். ஆனா ஆண்கள் வெறும் 24% தான் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஆண்கள் பெண்களை விட பக்தியில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இப்போ அடையாளத்தை காட்டுவதால் மட்டும் ஒருவருக்கு பக்தி இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில்கள் கால்தேய சுற்று வெங்கமர நோன்புகள் பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் சொல்கின்ற யாகங்கள் செய்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடையவே விரும்பும் தயவிலார் சத்தியமாய் முக்தி அடைய மாட்டார். வெறும் சாத்திரங்களால் மட்டும், வெறும் மத சின்னங்களால் மட்டும் ஆன்மீகத்தை அடைந்து விட முடியாது. ஆக அதனால இப்ப நம்ம தம்பி சொன்னாரு 63 நாயன்மார்கள்னு. ஆனா 64 நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த 64வது நாயன்மார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். அவர் ஒரு குரல்ல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யாதலின்
சரி, சொல்லுயா நீ சொல்லு. யாதனின் நீங்க யான் நோதல் நீங்க யான் நோதல் ஆதனின் இளன் அப்படின்னு சொல்றாரு. நடுவரையே விட்டு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? அது தங்கை சொல்ற வரைக்கும் நான் எடுத்துக்காட்டா சொல்ல விரும்புறேன். தங்கை சொல்றாங்க, குடும்பம் நல்லா இருக்கணும், என் சொந்தம் நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டது இல்ல பக்தி. இது எல்லாம் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்ட நல்லுள்ளம் தான் கடவுள் உள்ளம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்லாம யாதனின் நீங்கியான் நோதல் அப்படிங்கறது அர்த்தம் என்னன்னா, எனக்கு எதுவுமே வேண்டான்னு நீங்க நினைக்கணும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் சொல்றாரு. இப்போ கௌதம புத்தரை எடுத்துக்கோங்களேன். கௌதம புத்தர் எதுக்காவது ஆசைப்பட்டாரா? அவருக்கிட்ட இல்லாத அரசாட்சியா, அவருக்கிட்ட இல்லாத சொத்தா? ஆனா அனைத்தையும் விட்டுட்டு பக்திக்காக வந்தார் இல்லையா? அது அந்த ஆண்மகனை நீங்க நினைச்சு பார்க்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினாரே வள்ளலார், அந்த வள்ளலாரோட பக்தியை நீங்க பார்க்கணும். ஆக என் கூட இருக்கிற என் சொந்தக்காரங்களுக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ எனக்காகவோ வேண்டது பக்தி இல்ல. நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஜீவராளி ராஜாசிகருக்காகவும் வேண்டதுக்கு பேரு தான் பக்தி அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. நல்ல ஒரு அவருக்காக. அடுத்து இருக்கா? இப்ப தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பண்ற பெரிய தொண்டிட தெரியுமா? அடுத்த பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு கண்டிப்பா. இப்ப தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களோட ஓட்டு தான் அதிகமா இருக்கு, அதனால பெண்கள் முதன்மையா இருக்காங்க. தேர்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் பெண்கள் தான் முதல்ல இருக்காங்க. ஆனா பக்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறார்கள், அதில் பெண்கள் இல்லவே இல்லை என கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டுல வந்திருக்காங்களா? எப்படி வருவாங்க? வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காது. ரொம்ப பச்சை மயில் வாகனமும் 12 பின்தோளும் மற்றும் மயில் வேலின் பச்சை திருவரையின் சீரடியில் செங்கையும் அருள் விழியும் மாப்பங்களாரும் அடியேற்கு நின்றருள். இளவேனில் மாதம் இயற்கை இளம் துளிர்விட்டு தன் இளமையையும் பசுமையையும் மீட்டெடுக்கும் மாதம். பெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 கமலங்களில் விழ சண்முகமாய் ஆத்மனாய் பெருமான் அவதாரம் செய்த மாதம். சிவன் கோவில்களில் வைகாசி பிரம்மோற்சவம் நடக்கும் மாதம். இந்த இனிய வைகாசி மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு பக்தியின் உச்சியை அடைவதில் முன்னிலை வகிப்பது ஆண்களா பெண்களா? தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. தம்பி உன் மைக்க கொடுப்பா, அவங்க மைக் மாட்டிக்கணுமா? தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ நான் என்னமோ தலைப்புல நிறைய இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு. நடுவரவர்களே, தலைப்பில் ஒரு அழுத்தம் இருக்கிறதாக நினைக்கிறேன். பக்தி நிலையில் அடைவது, பக்தி நிலையில் உச்சத்தை அடைவது, பக்தியின் உச்சத்தில் அடைவது அப்படின்னு ஒரு அழுத்தமான the word to be underlined அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ பக்தி அப்படிங்கிறது வேற, பக்தியினுடைய உச்சம் என்பது வேற அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல பக்தி அப்படிங்கறத சின்னதா ஒரு பொருள் சொல்லி இல்லாமே கிளாஸ் எடுத்தே பழகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பக்தி அப்படிங்கிறது தன்னை அர்ப்பணித்தல், ஒட்டுமொத்த சரணாகதி நிலை, எந்நேரமும் இறை சிந்தனையில் இருத்தல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். சரி, அப்ப பக்தியின் உச்சம் இதுக்கு மேல இருக்கிறது உச்சமோ? ஆமா, இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணையும் பொழுது அந்த பக்தி உச்சத்தை அடைகிறது. இப்ப இதுல ஆண்கள் முன்னிலை வைக்கிறார்களா பெண்கள் முன்னிலை வைக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது 2 பேருக்குமே பக்தி இருக்கிறது. நடுவர் அவர்களே, இவர் இதுல முன்னிலை வகிப்பது யார் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு இது. அப்போ ஆண்கள் தங்களுடைய பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள், பெண்கள் தங்களுடைய பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி இதுல 2 புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னிலை வகிப்பது யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதுதானே கணக்கு. அப்போ பக்தியினுடைய வெளிப்பாட்டை ஆண்கள் எப்படியெல்லாம் பண்றாங்க தெரியுமா? பெரும்பாலும் 2 பக்கமும் 2 இருக்கு, நான் முதல்லயே டிக்ளரேஷன் கொடுத்துறேன். ஆனாலும் பெரும்பாலும் எப்படி இருக்கிறது அப்படின்னா தவம், யோகம், ஞானம், இந்த வழிகளில் தான் ஆண்களுடைய பக்தி வெளிப்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் அமைகிறது. பெண்களுடைய பக்தி வெளிப்பாடு எப்படி இருக்கிறது? கதைகள் எல்லாம் புராணங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க நடுவரவர்களே. சரணாகதி, அன்பு, பொறுமை, அமைதியான தியாகம், இந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உலகினுடைய உச்சத்தை அடையவில்லை
எடுத்துக்கலாம். முதல் கொண்டு எல்லாம் நான் என்னுடைய என் சாதனை அப்படிங்கிறதா தீங்கையாளர் அந்த அம்மா அழகா சொல்றாங்க இல்லையா, நான் எனது என்ற வார்த்தைகள் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா, அந்த நான் எனது என்ற ஆட்கள் பெரும்பாலும் குடும்பத்தை சொன்ன கௌரவம் குடும்பத்தை வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ குடும்பத்தை அதாவது புத்தரை பாராட்டக்கூடியவர்கள் புத்தரினுடைய மனைவி யசோதராவிடம் கேட்டால்தான் அவர்களுடைய கதை தெரியும். பாரதிய கொண்டாடுறோமே, பாரதியினுடைய மனைவி செல்லம்மா பாரதி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, நானும் அவரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பார்வையில பார்த்தா தெரியும். அவங்க சொல்றாங்க, ஒரு முறை மிருக காட்சி சாலைக்கு போயிருக்காங்க. மிருக காட்சி சாலைக்கு இந்த மிருக காட்சி சாலையில பாரதி என்ன பண்ணிருக்காரு, அவர் பெரிய கவிஞர்ல எக்ஸ்ட்ராட்டிக் கேரக்டர். சிங்கத்தை பார்த்துட்டு, சிங்கம் கூண்டுக்குள்ள இருந்திருக்கு, சிங்கத்தை பிடிச்சி இழுத்திருக்காரு, வாழை பிடிச்சி பாரதி இழுத்திருக்காரு கையை உள்ள விட்டு. நான் பாட்டுக்கு ராஜா, நீ காட்டுக்கு ராஜா, வா இருவரும் கை குலுக்குவோம் இருக்காரு. செல்லம்மா பாரதி எழுதுறாங்க, நான் அப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், இறைவா அந்த சிங்கத்திற்காவது நல்ல புத்தியை கொடு இறைவா என்று நான் அப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன்றாங்க. இப்ப குடும்பத்தில் அந்த மனைவிமார்களினுடைய பாடுகள் எப்படி இருக்குன்றதை தெரிந்து கொள்ளணுமேன்றாங்க. அற்புதம். குடும்பத்தை விலகி இருப்பதற்கு ஆண்களுக்கு நிறைய வழிகளும் சந்தர்ப்பங்களும் இருந்தவர்களே. வாசம், சன்னியாசம், வனவாசம் அப்படின்னு இருந்தது. இருந்தது சமூக கட்டுப்பாட்டுக்குள், உறவுகளுக்குள், குடும்பத்துக்குள் இறைப்பணியை அனைவரும் பொறுமையாலும் தியாகத்தாலும் சாதித்திருக்கிறார்கள் என்றால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஜெயிப்பது அப்படிங்கிறதுதான் பெண்கள் முன்னிலைக்கூடிய இடம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படிங்கிறத விட சமூகப்படுத்திக் கொண்டு நான் எனது என்ற அந்த அப்படிங்கிறது பெரும்பாலும் அவர்களுடைய அவர்களே. நாமுத்துக்குமார் சொல்லுவாரு, வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்துக்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும். ஆழ்துளைக்குள் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும். குச்சி, கரண்டி, வேலைக்காரி திருடியதாய் நினைத்த வெள்ளி டம்ளர், ஆழ்துளைக்குள் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும். சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள், இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனது வரும்? தடை நின்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா உள்ளே வருவார். இன்று வரை அம்மா சுவற்றுக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். அப்பாவும் மறந்தே போனார், தன் மனதுக்குள் தூர் எடுக்கன்னு அந்த கவிதையை முடிச்சிருப்பார். எத்தனை அப்பாக்களுக்கு மனதுக்குள் தூர் எடுக்க தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த மழுக்கையிலே அவர்களுடைய அகங்காரம் மழுகி போகிறது. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பெண்கள் ஜெயிக்கிறார்கள். ஐயா, நான் விளக்கமா சுத்திக்கிட்டே போகிறத விட சொல்லலாம பாக்குறேன். போர்வை இறந்து போகிறார். நடந்து முடிச்சு கொஞ்ச நாளையே தந்தையும் தாயுமே இறந்து போயிடுறாங்க. இருக்கு பல்லவ நாட்டை சூழ்ந்து கலிப்பகையார் இறந்து போறாரு. கலிப்பகையார் இறந்து போன செய்தியை கேட்டு துக்கம் தாழாத கிழவன் என்ன பண்றான்னா, தாமும் செத்து போயிடலான்னு முடிவு பண்றான். காலை பிடித்து அழிந்து கொண்டிருந்த மறுநீக்கியாருடைய ஞானமும் கல்வியும் என்ன செய்கிறது என்றால், தன் முடிவை மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொள்கிறார். உயிர் வாழ்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது தெரியுமா நடுவர்களே? சமூகத்திற்கு தழுவும் போது இளவரசியாருடைய சொற்கள் காதலிலே விழலவர்களே. அந்த தர்மசேனரை மீண்டும் தனக்கு கொண்டு வர வேண்டும், தன்னுடைய கைப்பமைக்கு கொண்டு வர வேண்டும். அழுகையிலேயே ஒரு பெண் இருக்கிறார். திருவிழாக்காரன் போகின்றால் அந்த சிறப்பு செய்து கொண்டே பேசுகின்றார். அருள் கிடைக்கிறது. சூழல் நோய் பயப்படுகிறார் தர்மசேனர். தர்மசேனரை மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். தர்மசேனரை விதியோடு மீட்டது இலகவதியா? மீட்டு தர்மசேனர் உயர்ந்து வருகிறார்கள். அவர்களே திருநாவுக்கரசரை உருவாக்கிய திருப்பதியா உருவாக்க வேண்டும் விடுகிறார். பக்தியில் இச்சம் இல்லையா? சபாஷ் சபாஷ் சபாஷ். அப்படிங்கிறவங்கதான்
அவங்க தான் உயிரை வைக்கிறார்கள் சொல்றேன். தோழி சொன்னாங்க காரைக்காலமையாருடைய கதை, இறைவன் அவருடைய பக்தியில் இறங்கி வந்த அம்மையே கூப்பிட்டாரு அப்படின்னா எந்த ஆண்களையாவது இறங்கி வந்து அப்பான்னு பார்த்துருக்கீங்களா? அம்மையே அப்படின்னு பெண்கள் தான் அந்த இடத்தில் உச்சியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ல பொறுப்பதிகமா பயத்துல அதிகம். அதனாலதான் தேடி கொண்டு அவங்க கருக்காலையா மேல அந்த கைலாயங்களுக்கு போறாங்க. சரி, ஆனா பொறுப்பை விட இன்னொரு தைரியம் சொன்னீங்க இல்லையா, அது இன்னொரு ஆளுக்கு இப்படி இந்த பொருள் அளவு தள்ளும் போது இன்னொரு ஆள் குறுக்கா மறக்க அவங்க வராங்க. யார் தெரியுமா நடுவர்களே? யாரு கேட்க வருவது? குறுக்கா மறக்க 2 பேர் நடந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்ப அவர்கள் ஔவையார் ஆமா, எனக்கு வேண்டாம் என்னுடைய பக்தி ஆன்மீகம் ஞானம் இதற்கு எல்லாம் இருக்கும் என்னுடைய வழிபட்டு தங்களுடைய முதுமை கோலத்தை இளமையிலேயே வாங்கிக் கொண்டார். சபாஷ் 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 சபாஷ். ஒரு பொருள் போட்டாரு நடுவர் ஒரு வாழ்க்கை. சரியா, அவர் கருப்பு படம் பார்த்து வந்து பேசினாரு, அதை விட்டுருக்க. பின்னாடி இந்த பக்தி நடுவர்களே பேசுறாரு கர்வத்தையும் போக்கி அத்தோடு நீங்க சொன்னீர்கள் வழிகட்டியதே கொடிகட்டியதே பெருகட்டியதே இன்னும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரையும் வாங்கி பாருக்கு ஒரு போக்கத்தையும் கொடுத்து போனாங்க. அந்த இடத்து பக்தியின் உச்சத்தை அடைந்தது பெண்களா இல்லையா? இப்ப கூட பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலத்துக்காக 4 பெண்கள் தான் எந்திரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க உட்காருங்கம்மா, ஊர்வலம் நடக்கட்டும். இல்லை, அவ்வையாருக்கு முருகன் அருளியது போல அவ்வையார் முருகனுக்கு ஒரு பழக்கம் சொல்கிறார். தத்துவம் தவறு சொல்ல ஊருண்டு பேருண்டு உறவுண்டு புகழுண்டு உற்றார் கிற்றாரும் உண்டு நீருண்ட கையிலையில் நின்றாடும் வேகங்கள் நீ வாழ இடமும் உண்டு. அவங்க ஔவையாருடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது தெரியுமா? விநாயகர் அவர்கள் எழுதுகிறார்கள், நம்முடைய புகழ் மகிழ்ந்து விநாயகர் கடுக்கையாலேயே எடுத்துக் கொண்டு போய் விநாயகர் ஔவையாரை மேலே கையில எடுத்துக்கொண்டு முடிகிறது. பெண்களா இல்லையா? அது நடுப்பான சின்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டில் எழுதியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மங்கலம் இன்னும் அந்த ஊர் அந்த விநாயகர் கோயில் கோவில் 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோவில். சரி, இதுல நாயன்மார்கள் வீரர்கள் எல்லாம் கொண்டு 60 பேர் ஆண்கள், அதுல 3 பேர் தான் பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பயிர் வழியாதான் இருக்குது. நல்ல ஒரு பாடம். உங்களுக்கு பக்தி இலக்கியங்கள் தெரிய அர்த்தம் நடுவர்களே. பக்தி இலக்கியத்தில் ஒரு பாடம் உண்டு, நிறைய பாடங்கள் இருக்கு. செல்வது ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பாடம் இந்த மன்னன் வந்தாலடி ஒரு பாட்டு இருக்கும். ஒரு வரி வரும், நாயகன் நாயகி பாவனை காக்க வரும் மன்னவன் வந்தாலடி. அந்த நாயகி பாவனை என்னது தெரியுமா? பக்தி இலக்கியத்தில் இது ஒரு வகை நடுவர்களே. பக்தி இலக்கியத்துல தருமன், அதாவது ஒரு தன்னை கைப்பாக கற்பனை செய்து கொண்டு இரண்டை பலமாகவோ உழைத்துக் கொண்டு தன்னை பரம நாயகியாக நினைத்துக் கொண்டு இறைவனை தலையாக நினைத்துக் கொண்டு நிறைய பாடல்கள் இருக்கு. நம்மாழ்வார் பராக்குவ நாயகி பராக்குவ நாயகி பராக்குவ நாயகி இருக்கிற அவங்களுடைய இப்படி ஞானிகளுக்கு கூட தன்மை தேவைப்படுகிறது இறைவனை அடைவதற்கு. அப்படின்னா பக்தியினுடைய உச்சத்தில் இருப்பது பெண்கள் இருந்து கொண்டு இறைவனை அடைகிறார் அப்படின்னா இப்பேற்பட்ட பக்தி. அதே மாதிரி போன்ற சொல்லக்கூடிய சொன்னாங்க. இதெல்லாம் இருக்க நாடுவர்களே நாயகர்கள் சொன்னாங்க. ஏன்பா சொன்னேன், ஏன் சொன்ன? பாவம் பாருங்க, பத்தம் போடுறாங்க 10 நிமிஷத்துக்கு மேலையும். நாயனார் தெரியும் எல்லாருக்கும். எப்படினாலும் இந்த பட்டிமன்றம் மாசம் மாசம் நடக்கும்.
இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க பத்திரமா, அடுத்த மாசம் பேசிக்கலாம். கேட்கிறாரு, பெண் பரிகரிக்கிறார். சிறுதொண்டர் நாயன்மார் நடுவர் அவர்களே, சிறுதொண்டர்களுடைய மனைவி நாயன்மார் ஆமா. கணவர்களுடைய ஆஹா ஆஹா, முழுமைப்பட சபாஷ் 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 சபாஷ், அருமை அருமை அருமை. கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டேன் நடுவர் அவர்களே. சொல்லணும் இல்லையா? கடைசியா சொல்லும் போது, தென்னக்குல பள்ளி தீர்த்த தெய்வ பாவை ஒரு இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியணும். அவரும் நாயன்மார்கள் ஒருத்தர், மூன்றே 3 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். என்னுடைய மனைவி, என்னுடைய இளவரசி கொண்டு ராஜாக வருகிறார். மங்கையர்க்கெல்லாம் அரசி, மங்கையரசி. அவர் என்ன பண்றா அப்படின்னா, பாண்டியன் வந்து சனாசனத்தை தழுவுகிறார். சமணமதமா தளர்ந்து போயிருக்கிறது, சைவ சமயம் தளர்ந்து சமண சமயம் வளர்ந்ததாக இருக்குது. பாண்டியனுடைய இந்த செயலை கண்டு ராணியே வந்து நாட்டை ஆகிறார். என்ன செய்யறதுன்னு கேட்கிறார். குலச்சிறையார் அவருடைய அமைச்சர் உபாசனை கேட்கிறாரு. அவர் உபாசனை சொல்றாரு, வேளாண்மையத்துல அறிஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கோயிலை பாடல்களாலே திறந்து மூடுறாங்க, அவங்களை வர சொல்லுவோம். இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும். மங்கையரசி இடையில் அவர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு வந்து கிடைத்த அதே சூழ்நிலை தண்டனையில விட அவரை விடுபடுகிறார். பேரு பூப்பாண்டி இல்லைங்க, அவன் பேரு நெடுமாறன். அவனுடைய செய்தி நெடுமாறன் பேரு. அந்த செய்தி நெடுமாறனுடைய பூப்பாண்டியன்னு பேரு. அந்த கூடையும் மாற்றி மாற்றினார் மங்கையரசியார். செய்ய வைத்தார். குலச்சிறையா, மங்கையரசியா, அதுக்கப்புறம் நெடுமாறனும் நாயன்மார்கள் பட்டம் நடுவர் அவர்களே. ஒரு நாள் முடியும் என்றால் அது ஒரு முடியும் அப்படிங்கிறத இங்க நான் சொல்ல விரும்புறேன், பண்ண விரும்புறேன். பெண்களை அந்த ஒரு 3 நாயன்மார்களை உருவாக்கி கொடுத்து இருக்கிற கதை எப்படி தெரியுமா முடியல நடுவர்களே? ஒண்ணும் முடியலையா? கதை முடிச்சாரு. சமயதரால் அவர்களுக்கு கையை வைத்து இறைவனை ஜீவாத்மாவோடு ஐக்கியம் பண்ண இல்லையா? அவர்கள் இருவருமே தமது சமயத்தரால் இறைவனுடைய கையாளத்தில் அடைகிறார்கள். மங்கையரசியினுடைய தியாகம், பொறுமை இங்கே முன்னிலை வகிக்கிறது என்று சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி பாராட்டை. அருமை அருமை அருமை. நல்ல ஒரு பெரிய கைதட்டல், அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டல் செண்பகலட்சுமி அம்மாக்காக தரலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் அவருக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்த பட்டியல சொல்லலாமா? வாங்க. பிள்ளைக்கறி சமைத்து போட்டார் சிறு தொண்டர்னு பேசுறோமே, அந்த பிள்ளை அவங்க அம்மாவுக்கும் தானே பிள்ளை, அவர்களை பற்றி பேசவே இல்லையே. இவரை விட ஒருபடி மிகச்சிறந்த நாயன்மாராக அவருடைய தாயும் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி வச்சாங்க. இயற்பகை நாயனார் கதையை படிக்கும் போது அவர் மனைவியும் அத்தகைய தியாகத்தை செய்துதானே இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சாதாரண கலாமை அப்துல் கலாமாக மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. சத்ரபதி சிவாஜி அவர்களை, சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியை மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும். இப்படி கேட்டா அப்படி சொல்லணும்க்கா, அப்படி சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு மேடையில போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே. ஒரு அக்கா திருமதி செல்வம் அப்படி முன்னாடி உட்காந்து ஒருத்தவங்க இப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஒரு ஸ்கூல்ல போய் நான் பாதி பழமொழி சொல்லுவேன், அப்புறம் நீங்க சொல்லணும் பாட்டு ஆரம்பிச்சோம். ஒரு பானை சோற்றுக்கு அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு சட்டி குழம்புன்னா, ஆனாலும் நம்ம பேசிருக்கோம். அப்ப ஒரு தாயினுடைய ஆளுமை என்னப்பான்னு கேட்டாங்க. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஓர் தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மா. 25 மாதங்கள் கருவோடு இணை தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு அன்னையினுடைய அன்பைத்தானே சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னைக்குமே ஸ்கூல் பக்கம் போய் பாருங்களேன். இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க இங்க இருந்தாங்கன்னா, குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு. இந்த ஸ்கூல்ல கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் யார் தெரியுமா டீச்சரா போடுவாங்க? அம்மா மாதிரி உருவத்தோட இருக்கிறவங்கள தான் அதுக்கு டீச்சரா போடுவாங்க அந்த குழந்தைகளுக்கு. நீங்க நல்லா கடா மீச வச்சு ஒருத்தர் வந்து இந்த இட்லி சாப்பிடு, அவன் பயந்துருவியான். அம்மா வீட்டுல ஒரு பூச்சாண்டி இருக்காரு,
ஸ்கூல்ல ஒரு பூச்சாண்டி நான் போக மாட்டேன்பான்ருவான் இல்லையா? அப்படி இப்ப பக்தியிலும் பண்பிலும் சிறந்து இருப்பது ஆண்களா பெண்களா என்ற கேள்விக்கு தமிழ் என்னப்பா பதில் சொல்றாங்கன்னு கேட்டாங்க. ஔவைட்ட போய் கேட்கிறாரு, முருகப்பெருமான் கேட்கிறாரு, பாட்டி பெரியது என்ன பாட்டின்னு கேட்டார். உலகத்தில் பெரியது என்ன பாட்டின்னு கேட்டார். ஔவை சொன்னாங்க, எப்படி ஒரு பாடல் வரல, இது தமிழ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான பாடல்கள் சாத்தியம். எப்படி அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்றதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. கற்பனை அப்படி வடிவமைச்சுக்கிட்டே வாங்க. ஔவை சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த பூமி பெருசுப்பா. இந்த பூமியை பிரம்மா படைச்சாருன்றாங்க. ஒருவேளை பிரம்மா பெரியவரா இருக்கலாம். இந்த பிரம்மா திருமால் வயிற்றிலிருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. திருமால் பெரியவரா இருக்கலாம். இந்த திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பார்க்கடல் பெருசா இருக்கலாம். இந்த பார்க்கடலை அகத்தியர் கமண்டலத்துல அடக்கிட்டாராம். ஒருவேளை அந்த அகத்தியர் பெரியவரா இருக்கலாம். இந்த கமண்டலம் பூமியிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலை. ஒருவேளை இந்த ஆதிசேஷன் பெரியவரா இருக்கலாம். இந்த ஆதிசேஷனை உமையவள் சுருட்டி மோதிரமா மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப உமையவள் பெரியவளா இருக்கலாம். இந்த உமையவளை சிவபெருமான் தன் உடம்புல பாதி கொடுத்து வச்சிருக்காரு. ஒருவேளை சிவபெருமான் பெரியவராக இருக்கலாம். இந்த சிவபெருமானையே சக மனிதர்களுக்கு தொண்டு செய்யறாங்கல்ல தொண்டர்கள், அடுத்தவர்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல தொண்டர்கள், சிவபெருமானை தன் இதயத்துக்குள் வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இறைவனை விட சக மனிதர்களுக்கு தொண்டு செய்பவர்கள்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோன்றினோன், கரியமாளோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்துள் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்துள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் கற்றுக் கொடுத்தது. அப்ப பக்தியிலும் பண்பாட்டிலும் யாருப்பா பெரியவர்களாக இருந்தாங்கன்னா, யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது. இப்ப இந்த தொண்டர்கள் பற்றி கண்ணப்ப நாயனார் பற்றி பேசணுமே, குன்றக்குடி அடிகளார்ட்ட கேட்கிறாங்க, கண்ணப்பராயனுடைய விழா வருது, இந்த விழாவிற்கு நாம் என்ன செய்யலாம்? கண்ணப்ப நாயனார் விழாவுக்கு என்ன செய்யலாம்? சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோமா? கண்ணப்ப நாயனார் விழாவிற்கு குரு பூஜை மாதிரி பூஜைகள் செய்யலாமான்னு குன்றக்குடியில என்ன தெரியுமா சொன்னாரு? கண்தான முகாம் நடத்துங்கன்னு. கண்தான முகாம், கண் சிகிச்சை முகாம், கண் பார்வையற்றவர்களுக்கான கண்தான முகாம் நடத்துங்கப்பா. கண்ணப்பருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு என்னவென்றால் கண்தானம் செய்வதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய அர்ப்பணம்னு. இதுதான் பகுத்தறிவு சார்ந்த ஆன்மீகம். கோயிலுக்கு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறத விட 18 தென்னை மரம் வைக்கிறேன்னு வேண்டிக்கங்க. அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தரும். கோயில்ல வந்து எண்ணெயை ஊத்துறோம், விளக்க வைக்கிறோம், நல்ல எண்ணெயில விளக்கேத்துறதை விட நல்ல எண்ணங்கள்ல வீட்டுல விளக்கேத்தினாலே போதும். நல்ல எண்ணங்களோடு வீட்டில் விளக்கேற்றுவது சால சிறந்தது இல்லையா? அப்படியான நல்ல விஷயங்களோட இந்த தொண்டு உள்ளம் யாருக்குப்ப அதிகமாக இருக்குன்னா, வீட்டுல இனிப்பு அதிகமா இருந்தா அண்ணன் அதிகமா சாப்பிடுவான், புளிப்பு அதிகமா இருந்தா அப்பா அதிகம் சாப்பிடுவாரு, காரம் அதிகமா இருந்தா அம்மா அதிகம், காரம் அதிகமா இருந்தா அக்கா அதிகமா சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க வீட்டுல பாருங்களேன், அம்மா எப்ப தெரியுமா அதிகமா சாப்பிடுவாங்க? சாப்பாடு மிச்சமா இருந்தா மட்டும்தான் இந்த அம்மா அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த அம்மாக்களுக்கு மட்டும் எப்படின்னே தெரியல, சாப்பாடு கம்மியா இருந்தா அதையும் சாப்பிட்டுக்கிறாங்க, அதிகமா இருந்தா அதையும் சாப்பிட்டுக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு மனநிலையோடு யாரால் இருக்க முடியும் இல்லையா? இப்ப ஆண்கள் செய்யக்கூடிய தொண்டுகள் தொண்டு இல்லையா அப்படின்னா, ஆண்கள் ஒரு கோயிலினுடைய கட்டிடங்களை உருவாக்க முடிகிறது. ஆனால் அதை கோவிலாக மாற்றுவது ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடிகிறது. கட்டிடங்களாலும் சிமெண்டாலும் ஒரு வீட்டை உருவாக்க முடிகிறது, ஒரு கட்டிடத்தை உருவாக்க முடிகிறது. அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தை உருவாக்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடிகிறது. இந்த காரைக்குடியில ஒரு பாட்டி அடிகளார் இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி என்ன பண்றாங்க, இப்படி குச்சியை வச்சு இப்படி தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தினம் பாக்குறாங்க, அவர் குச்சியை வச்சு அந்த பாட்டி இப்படி இந்த கீழே தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் ஒரு மாதம் பார்த்தவர் அந்த பாட்டியை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னமா பண்றீங்கன்னு. இல்ல, இந்த ஊர்ல தண்ணி இல்ல, அதனால நான் அந்த குச்சியில தோண்டி தோண்டி ஆயில் முடியறதுக்குள்ள ஒரு கிணறு தோண்டிடலான்னு நினைக்கிறேன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அடிகளார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த பாட்டியினுடைய ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக அங்க ஒரு பெரிய குளம் வெட்டினார். அந்த குளத்திற்கு பெயர் பெரியாயி ஊரணி என்ற அந்த ஊரணியை இன்றைக்குமே காரைக்குடி பக்கத்துல நீங்க போய் பார்க்க முடியும். அப்ப இந்த தொண்டு உள்ளம் இருக்குல்ல, அந்த பக்தி உள்ளம் யாருக்குப்பாக வருகிறது என்று சொன்னால், இப்படியான ஒரு பக்தி அடுத்தவர்களுக்காக சிந்தி தன்னுடைய குழந்தைக்காக, கணவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டு துறவியாக, காவியணியாத துறவியாக ஒவ்வொருவர் வீட்டிலும் பெண்கள் தான் வாழ்ந்து வருகிறார்கள் இல்லையா? நாங்க நிகழ்ச்சிக்கு போறப்பெல்லாம் சொல்லுவோம், சிரிங்கள் அல்லான்னு.
ஒரு அக்கா சொல்லுச்சு, ராமகிருஷ்ணா நீ சிரி சிரின்ற, நான் போய் ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை அப்படின்னுச்சு. ஏன்க்கா அப்படின்னேன். ரசத்துல கொஞ்சோண்டு உப்பு கம்மியா போச்சுன்னா பெஞ்ச் மேல ஏறி நிக்க வச்சிடறான்னுச்சு. இன்னொரு அக்கா சொல்லுச்சு, இதெல்லாம் பரவாயில்ல ராமகிருஷ்ணா, நான் போய் ஒரு கண்டக்டர் கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லைன்னு. ஏன்க்கா அப்படின்னேன். கோலம் போடலான்னு வாசலுக்கு வந்தா படியில நிக்காத உள்ளர போ, படியில நிக்காத உள்ளர போ. மூணாவது ஒரு அக்கா சொல்லுச்சு, இதெல்லாம் பரவாயில்ல ராமகிருஷ்ணா, நான் ஒரு போலீஸ்கார், நீங்க போலீஸ்காரர் இருந்தா கோச்சுக்காதீங்க, சும்மா ஒரு நகைச்சுவைக்காக போலீஸ்காரரை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை அப்படின்னு. ஏன்க்கா ஏதாவது தப்பு பண்ண அடிக்க வருவாரா? அடிக்கதான் வருவாரு, 50 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிருவாரு. அத ஒரு நகைச்சுவைக்காக நீங்க கைதட்டி எடைய மாட்டி விட்டுறக்கூடாது. இப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வீட்டுக்குள்ள போகும்போது ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறேங்க. சட்டையை எப்படி கழட்டி வச்சுட்டு போறோமோ, செருப்பை எப்படி கழட்டி வச்சுட்டு போறோமோ, அப்படி தங்களுடைய அடையாளங்களை யாரால் கழட்டி வைத்து விட்டு செல்ல முடிகிறதோ அவர்களால் மட்டும்தான் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆண்கள் அறிவு கொண்டு சிந்திப்பவர்கள், பெண்கள் அன்பு கொண்டு சிந்திப்பவர்கள். ஆண்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று நம்புபவர்கள், பெண்கள் தான் தங்கள் கணவனையும் சேர்த்து கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுபவர்கள். ஆண்கள் விளக்கையும் திரியையும் கொடுக்க முடியும், பெண்களால் தான் அதில் தீபம் ஏற்ற முடியும். சார், எங்களுடைய ஈதல் அறக்கட்டளையின் மூலமா தினம் நாங்க 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். முக்காவாசி இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். இங்க குப்பை குடோன் இருக்குல்ல, இபி ஆபீஸ்க்கு பின்னாடி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த குப்பை குடோனுக்கு போய் தான் நாங்க அன்னதானம் அங்க நேர்ல போய் தான் கொடுக்கறது. இப்ப அதை வாங்க வருவாங்கல்ல, அதுல எங்க கூட வேலை பார்க்குற இந்த டிரைவரு, எங்க கூட இருக்கிறவங்க இன்னும் இந்த குப்பை குடோனுக்கு வரலப்பா, அவங்களுக்கு 4 சாப்பாடு உங்களால கொடுக்க முடியுமா? நாங்க வாங்கி வச்சு அவங்க வந்தோடனே கொடுத்துருவோம்ப்பான்னு கேட்கக்கூடியவர்கள் பெண்களாக மட்டும்தாங்க இருக்காங்க. இன்னும் அவங்க வரலப்பா, அவங்க வந்தாலும் பசியில இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன்னு கேட்பாங்க. ஆண்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்தவர்களுக்கும் உணவு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் இருக்காங்கல்ல, எங்களோட ஒரு டிரைவர் வருவாருப்பா, எங்களோட வேலை செய்யறவங்க இன்னும் வரலப்பா, நாங்க மட்டும் சாப்பிட முடியாதுப்பா, அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்கப்பான்னு கேட்டு வாங்கி வைக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் இருக்குல்ல, அந்த தாய் உள்ளம் என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு விஷயமாக இருக்கு. நான் சின்ன வயசுல மதுரையில கிராமங்கள்ல உங்களுக்கு தெரியும், அங்க விளைய வைக்கக்கூடிய பொருட்களை தான் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. விளைய வைக்கிற பொருள் தானே கொடுப்பாங்க. அப்படி எங்க ஊர்ல கீரைக்கார பாட்டின்னு இருப்பாங்க. இந்த கீரைக்கார பாட்டி என்ன பண்ணும், தினம் வரும். எங்க பெரியம்மாக்கும் அந்த பாட்டிக்கும் ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். எங்க பெரியம்மா 10 ரூபான்னு சொன்னாங்கன்னா அந்த பாட்டி 15 ரூபான்னு. இப்ப அந்த பாட்டி 10 ரூபான்னு சொல்லிச்சுன்னா எங்க பெரியம்மா 8 ரூபான்னு. அந்த பாட்டி 8 ரூபான்னு சொல்லிச்சுன்னா எங்க பெரியம்மா 5 ரூபான்னு. இப்படி அவங்களுக்கு விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் இப்படி 5 ரூபா இந்த விவாதம் நடந்து முடியுது. எல்லாம் முடிச்சு ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் எங்க பெரியம்மா குறைச்சிட்டாங்க. சந்தோஷமா சண்டை போட்டு எங்க பெரியம்மா குறைச்சிட்டு கீரையை வாங்கிட்டாங்க. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டியை உட்கார வச்சு தலவாழை எல்லாம் போட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் எங்க பெரியம்மாட்ட கேட்டேன், ஏன் பெரியம்மா 5 ரூபாய்க்காக இவ்வளவு சண்டை போட்டியே, இப்ப உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த சாப்பாடே 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வருமே, உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பெரியம்மா சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அது வியாபாரம், இது மனித நேயம்னாங்க. அது வியாபாரம், இது மனித நேயம். இந்த வியாபாரத்திற்கும் மனித நேயத்திற்கும் உறவிற்கும் ஆழமான அர்த்தம் புரிந்தவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆண்கள் ஒரு சவமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கு சக்தியாக பெண்கள் வரும்போதுதான் இந்த சவம் சிவமாக மாறுகிறது. சாதாரண உடம்பாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உயிராக பெண்கள் வரும்போதுதான் அந்த உயிர் பெற்று வருகிறது. ஆக இந்த பக்தியிலும் பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் இன்றைக்கும் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து கொண்டு வருபவர்கள் இந்த அற்புதமான திருத்தலத்தில் இந்த தீர்ப்பை சொல்வதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? உலகத்திற்கெல்லாம் உதாரணமாக இந்த மங்கள இசையோட சொல்றேன். தீர்ப்பு வரும்போது மங்கள இசையோட அந்த தீர்ப்பு வரட்டும், அதை கடந்து போயிடட்டுமா? சுவாமியினுடைய பவனி ஸ்வார்பம் ஸ்வார்பம் ஸ்ரீகாந்தம் கமலநயனம் யோகி தியான கவ்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கணாத்தம். அற்புதம் அற்புதம் அற்புதம். நல்ல இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்தை இவ்வளவு தூரம் ஒரு ஆன்மீக கருத்துக்களோடையும் நல்ல ஒரு சிந்தனையோடையும் இத்தனை நேரம் அமர்ந்து கேட்டமைக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, இந்த ஆன்மீகமும் பக்தியும் சித்தாந்தமும் இந்த அறநெறியும் ஆண்களிடம் அதிகமாக இருக்கிறதா பெண்களிடம் அதிகமாக இருக்கிறதா என்று கேட்டால் ஔவையினுடைய வாக்கிற்கு இணங்க, இந்த பொறுமைக்கு இணங்க, எல்லாவற்றிலும் மேலாக இந்த மாடம்பாக்கம் மண்ணில் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய காரணத்தினால்
இந்த தலைமுறையில் அத்தனை பேருக்கும் உதாரணமாக இந்த மாடம்பாக்கத்தில் தான் முதலாக ஓதுவாராக ஒரு பெண் அமர்ந்து உலகத்திற்கே உதாரணமாக இருந்த கோயில் நமது மாடம்பாக்கம் கோயில். சுகாஞ்சனா என்கிற அம்மையார் ஓதுவாராக இருந்து இன்றைக்கு திருமுறைகளை அத்தனை அற்புதமாக சுவாமிக்கு முன்னால் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அது மட்டுமல்லாமல் நமது ஈதல் அறக்கட்டளையின் மூலமாக அம்மையார் அவர்கள் அத்தனை பேருக்கு திருமுறை வகுப்புகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை பேருக்கும் திருமுறை வகுப்புகள், திருவாசகத்திலிருந்து திருமுறைகளிலிருந்து தொடர்ந்து திருமுறைகளை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஓதுவார் அம்மா தொடர்ந்து அந்த வகுப்பை கிட்டத்தட்ட 2 வருடமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுவதில் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு கௌரவம் அடைகிறோம். அப்படியாக ஆன்மீகமும் பண்பாடும் எங்கு அதிகமாக இருக்கிறனால் அன்றைக்கு ஔவையாரின் வாக்கு கிணங்கவும் இன்றைக்கு நமது ஓதுவார் அம்மாவினுடைய நிலைக்கு ஏற்றார் போலவும் ஆன்மீகமும் பக்தியும் பண்பாடும் அதிகமாக இருப்பது ஆண்களிடம் இருந்தாலும் கூட முன்னிலை வகிப்பது பெண்களிடமே என்ற ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த மாடம்பதியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவன் அருளால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிடி இல்லாத உடலும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெற வேண்டும். இந்த ஆன்மீகத்தையும் பக்தியையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த உலகத்திலும் எந்த மொழியிலும் இப்படியான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். அவர் சொன்னார்ல, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லைன்னார்ல. இந்த மனித வாழ்க்கையை ஒரே ஒரு பாடலை சொல்லி முடிச்சிடறேன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த பாடலை சொல்றேன். உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது சார். பட்டினத்தாரன்ற சித்தர் எழுதினார். உடற்கூற்று வர்ணம்னு அந்த பாட்டினுடைய பேர். ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பட்டினத்தார் சொன்னார். ஒரு மடமாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி உழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது வந்து பணியுலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர்வாத 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் நாளும் வாரமும் அறிந்து, குழந்தை பிறந்துச்சுன்னா ஜாதகம் பார்ப்பாங்களாம், யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இப்ப தாய்ப்பால் குடிச்சுட்டா குழந்தைக்கு ஓரறிவு 2 அறிவா மாறிடும். ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ்படவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிரு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆடை உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு. டவுசர் நிக்காதான். உரைமணி ஆடை அரைமணி ஆடை உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு. தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. இந்த 5 வயசு ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுவாங்கன்னாங்க. ஸ்கூல்ல சேர்த்துருவோமா? உயர்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பெற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து. இந்த 16 வயசான என்னப்பா பண்ணுவாங்கன்னா ஸ்டைல் பண்ணுவானா? இங்கதான் நீங்க பட்டினத்தார் கை தட்டணும். மயிர்முடி கோதி அப்படி தலையை கோவி விட்டு போனா. மயிர்முடி கோதி 60 நீல வண்டவர் தந்தோடை கொண்டு புனைந்து மணிப்பொன் விளக்கு படியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவெளி கொண்டு சுழியை எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு. பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவானா 16 வயசுல. மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. காசை கொண்டு போய் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன சுரூபம் இவன் என்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து 2 கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி, ஒரு கிழட்டு குரங்கு மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் வேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து. கடைசி காலத்துல நாக்கு இழுத்துக்குமா. கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து, கையால தான் பேசவே முடியும், சைகை காட்ட முடியும், கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. ஹார்ட் அட்டாக் வந்துருமா? நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தா யாருப்பா வருவார்னா, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட
வடிவம் இலங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறிகிறார். பஞ்சு பறந்தது என்பர் வந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர். பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து புது டிரெஸ் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடிகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்து மேலு பட்டினத்தார் பாட்டில் எழுதியிருப்பார். ஒரு பிடி நீரில் ஆரம்பிக்கக்கூடிய நம் வாழ்க்கை ஒரு பிடி நீரில் முடிகிறது என்று கற்றுக் கொடுத்த தத்துவம் சைவ சித்தாந்தம். கற்றுக் கொடுத்த பாடல்கள் சித்தர் பாடல்கள். இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமில்லாத மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது இந்த ஆன்மீகமும் சித்தாந்தங்களும் தான். இந்த ஆன்மீகத்தை அற்புதமான தளத்தோடு இப்படி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய அத்தனை ஆலய நிர்வாகிகளுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வை இத்தனை தூரம் வெற்றிகரமாக நடத்த காரணமாக இருந்த மரியாதைக்குரிய அரங்காவலர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் முரளி சார் அவர்களுக்கும் ஈவோ மேடம் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மாடம்பாக்கத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேண்டி வெல்க மேன்மைக்குள் சைவனியதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவனியதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவனியதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி திருக்கைலை மலையானையே போற்றி போற்றி. எங்களுடைய அறக்கட்டளையினுடைய உங்களுக்கான அறக்கட்டளையினுடைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் தினசரி அன்னதானத்தில் பங்கேற்கலாம். ஈதல் தமிழ் என்கிற இந்த தமிழ் பயிற்சி வகுப்பில் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் பங்கேற்கலாம். அதற்கான தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய புத்தகம் உங்களுடைய பார்வைக்காக குவிக்கப்பட்டிருக்கு. புத்தகங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்னோட கையொப்பமும் புகைப்படமும் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்து அமைந்து கேட்டமைக்கு நன்றி. நன்றி. உங்களுடைய